எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். உங்களை நேரடியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுடைய ராஜநிலை சார்ந்த சந்தேகங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமக்குள்ள பேசலாம். பொதுவாக ராஜநிலை அப்படிங்கிற கலையை மற்ற ஜோதிட முறையை காட்டிலும் ராஜநிலையை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க? பலன்கள் சொல்வதற்கு எளிமையா இருக்கிறது மற்ற முறைகளா அல்லது மாற்று முறையான ராஜநிலையா? நான் பார்த்த வரைக்குங்க ஜோதிட முறை எத்தனையோ ஜோதிட முறை இருக்குதுங்க. அதில் எல்லாத்த விடவும் இந்த ராஜநிலை மிக எளிமையாக இருக்குது. பலன் சொல்லுவது மிக எளிமை. அதுவோ வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அங்கே முக்கியம். வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. அவங்க ஒரு பல ஜோடுகளை சந்தித்து ஒரு பிரச்சனைக்காக தான் தீர்வு கிடைக்காம தான் நம்மளை நோக்கி வராங்க. அந்த ராஜநிலை எண்கணிதத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு 100% கண்டிப்பாக கிடைக்குது. அதனால நான் முதல்ல ஜோடராக இருந்து மறுபடியும் ராஜநிலை படித்து ராஜநிலை ஜோடராக இப்போ 4.5 ஆண்டுகளாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஜோடராக இருந்ததுக்கும் இப்போ ராஜநிலை ஜோடராக இருந்து வாடிக்கையாளர் அணுகிறதுக்கு என்ன வேறுபாடு, அது எந்த அளவுக்கு பயன் கிடைக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஜோடு முறையில் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை முழுமையாக தீர்க்க முடியறதில்ல. அதில் ஒன்று காலதாமதமாகுது, காலம் சில பேருக்கு நீடிக்குது. அப்போ அதுலேயே அவங்களுக்கு சில பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேர்த்துக்கு அந்த கால நேரம் அதிகமானதுனால மற்ற ஜோடு முறையை தாடி போக வேண்டியதாக இருக்குது. இந்த ராஜநிலை எண்கணித ஜோடத்தை பொறுத்த வரைக்கும் எண்களே எளிமையான பரிகாரமும் போயிருது உங்களுக்கு. மற்றபடி அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களே அவங்களுக்கு சாதகமாக எண்கள் மூலியமா மாற்றி கொடுக்கின்ற பொழுது ரொட்டீன் ஒர்க்காக டெய்லி அதை பரிகாரமாகவே செஞ்சுட்டே இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எளிமையாக அது அவங்களுக்கு சுற்றி ஒரு பாசிட்டிவ் அலைவரிசையை அதை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மளுடைய ராஜநிலை எண்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு தேவைகள் எல்லாமே ஒன்றும் பூர்த்தி செய்து கொடுத்துருது. அப்போ எனக்கு ராஜநிலை ஜோடரா நான் மாறினதுக்கு அப்புறம் தான் ராஜநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாடிக்கையாளர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மிகப்பெரிய வெற்றிகளை நம்ம பெற முடிஞ்சது. வாடிக்கையாளர் அதில் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க. ஐயா எப்படி சொல்றாருன்னா குயிக் ரெமெடி கிடைக்குது. குயிக் ரெமெடி பண்ணலாம். சேம் அதே சமயம் அது பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கு. வாடிக்கையாளருக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு விஷயத்துக்கு கோயிலுக்கு போக சொல்றான், அவங்க போக முடியாத சூழ்நிலை வருது. ஒன்னும் பணம் தேவையில்லை, இடம் வழி இல்ல, நம்மளால போக முடியலன்னு சொல்றாங்க. இல்ல நம்ம முறையான வழிபாடு பண்றது இல்ல, அதனால சரியான ரெமெடி கொடுக்க முடியறது இல்ல. அதனால இது நம்மளுக்கு அவங்க வாழ்வியலோட ஒன்றி போறனால அந்த எண்கள் அவங்களே எரியாமையே அது உள்ள பயன்பாட்டுல வந்துருது. சுருக்கமா சொல்லணும்னா இருந்த இடத்திலிருந்து எண்களை கிரகங்களை இயக்கலாம். அந்த மாதிரி இயக்குறதுனால அது சாதகமான விஷயத்தை நம்ம அதிலே இயக்கி கொடுக்கின்ற பொழுது அவங்க தினசரி போன் பேசாம இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. வாகனத்தை ஓட்டாம இருக்க மாட்டாங்க, ஒரு பாஸ்வேர்டு பயன்படுத்தாம இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ரொட்டீன் ஒர்க்காவே டெய்லி அதை இயக்கிட்டே இருக்கின்ற பொழுது அதுவே அவங்களுக்கு பரிகாரமா மாறி அவ்வளவுதான். மாறவே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடுது. பிரச்சனைகள் ஒன்றும் சார்ட் அவுட் நல்ல ரிசல்ட் தருது அப்படிங்கிறீங்க. அது மாற்று மதத்தினவங்களும் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா முஸ்லீம் கிளைண்ட் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கிளைண்ட் இருக்காங்க, எல்லாத்துக்குமே எண்கள் பொதுவானதா இருக்கிறனாலங்க எல்லாருமே அதை விரும்பி வாங்கி பயன்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை சக்சஸ் பண்றாங்க. என்னுடைய வாடிக்கையில அப்படித்தான் இருக்கிறாங்க. யாரு என்ன இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லாரும் மக்கள் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் அதுக்குதானே வாழ்றோம். தேவை இருக்குல்ல. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒன்னா தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், இல்ல நம்ம வேலையில உயர்வு கிடைக்கணும், இல்ல நம்ம ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல முன்னேற்றத்தை கொண்டு வரணும், நம்ம குழந்தை குட்டிகளை சரிப்படுத்தணும். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அழுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறைஞ்ச வச்சு அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம ரெமெடி பண்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு. அதுதான் அவனுடைய தேவையும் கூட. அனைத்து தேவைகளும் ராஜநிலையில் ஈஸியா இருக்கு, எண்கள் மூலமா ஈஸியா இருக்கு. இதுதான் இதுல ஒரு சீக்கிரம் சக்சஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு சூட்சம். இதுதான் அவங்கள பேச சொல்லுங்க. நம்ம ஜாதகத்தையே பார்க்காம வெறும் மொபைல் நம்பர் மட்டும் வச்சு அவங்களோட மொபைல் நம்பரை பார்த்தாலே அவங்களோட பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிருது. இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா ஆமா இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா அதான் கேக்குறாங்க. ஜாதகம் எதுவுமே கொடுக்கல, என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா அப்படிலாம் இருக்கும்போது கூட நீங்க போன் நம்பரை பார்த்தோன்னே எப்படி இந்த பிரச்சனை இருக்குன்னு என்னை கேட்டீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மொபைல் நம்பர், வண்டி நம்பர் இதை கேட்டாலே நம்ம அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை சொல்லிடுறோம்.
அது மாதிரி நல்ல நம்பர்கள் இருந்தாலும் அது நல்லதை செய்யுன்றதையும் நம்ம சொல்றோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ராஜநிலை. ஜோதிடமே எளிமையா இருக்கு. அப்ப அதுதான் விஷயம். இப்ப ரிசல்ட்டையே எடுக்கிறோம் ஈஸியா, ரெமடியும் அதுல கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு. எண்கள் மூலமாவே ரெமடியை கொடுத்துருக்கோம். நம்ம எண்களை மாற்றும் பொழுது எண்ணங்கள் மாறுகிறது, அப்ப எல்லாமும் சரியாயிரும். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். எண்ணம் மாறும்போது செயல் சரியாயிரும். கண்டிப்பா எண்ணங்களே செயலுக்கு அடிப்படை வித்து. அப்ப எண்ணங்கள் வலிமையை சேர்த்துருது, பாசிட்டிவா திங்க் பண்றாங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கு, சுத்தி சேர்க்கையும் கூட நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா பார்க்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. யாரு நமக்கு தீங்கு செய்யறாங்களோ, ஒரு குறிப்பிட்ட நபர், எனக்கு ஒரு நபர் சிக்கல் பண்றாரு, தொடர்ந்து சிக்கல் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு நம்ம ஒரு நல்ல எண்ணை பரிந்துரை செய்யும் பொழுது அந்த எண் வந்த கணமே இவர் தான் எனக்கு தவறு பண்றாருங்கிறத அவரே ஒதுக்கி வைக்க முடியும், விலகிடுறாங்க. இது வந்து உறுதித்தன்மையோட சொல்லலாம். உண்மைதான். அதாவது பாசிட்டிவ் வரும்போது நெகட்டிவ் தானாவே போயிடும். நம்ம போய் எங்களுக்கு விளக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க உணர்ந்துடுறாங்க. ஆமா, அது இயக்கும் பொழுதே அந்த நெகட்டிவான அலைவரிசை அவங்களுக்கு தெரியப்படுத்திடுது. அவங்க இருக்கிற நெகட்டிவ் ஓனா மாத்திரம் முன் வந்துடுறாங்க. ஆமா, அவங்களே விளக்கி விட்டு அவங்க இதுவரைக்கும் அறியாம செஞ்சுட்டு இருந்த தவறுகளே சுட்டி காமிச்சிருது. அதையும் அவங்க திருத்திக்கின்ற பொழுதே அந்த வாய்ப்புகள் பிரபஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்துருது. இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருங்க, கணவன் மனைவி இருவருக்குள்ள வந்து எப்பவுமே அடிக்கடி பிரச்சனை வரும். காரணம் புரிதல் குறைபாடு தாங்க. சரி, ஒருவர் மீது ஒருவரான புரிதல், அன்பை வெளிப்படுத்துற இடத்துல இந்த அம்மா அதீத அன்பை வெளிப்படுத்துறாங்க, அவர் அதீத கோபத்தை வெளிப்படுத்துறாரு. இது அன்பா எடுத்துக்க தெரியல. சோ ஒரு எண்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். அந்த அம்மா வந்து சொல்லும் போது இதுதான் சொல்றாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, எங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் நல்ல ஜாப் இன்கம் வீட்டுக்கு தேவையான நகை எல்லாம் இருக்கு, எனக்கு குறைன்னு சொன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கலுங்கிறது மட்டும்தான் குறை அப்படிங்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு எண்ணம் சரி பண்ணி கொடுக்குறோம். அதிகபட்சம் 4 நாள் அந்த அம்மாட்ட இருந்து கால் வருது. முன்னெல்லாம் என் பக்கத்துல நின்னு பேச மாட்டாரு, என்ன அவசரம் எதுக்கு கூப்பிடுறன்னு முகத்தை சிடுசிடுன்னு காமிப்பாரு. இப்ப என்னம்மா சொல்லுமான்னு கேக்குறாரு, என்னம்மாங்கிற வார்த்தை எனக்கு தேனா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எண்களால சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாங்க. பேசாம இருக்கிற உறவுகளை கூட கண்டிப்பா இணைக்குது. அதாவது சில ஸ்தலங்களுக்கு போனாதான் திருப்பம் வரும், சரிங்களா? திருவண்ணாமலை போனா திருப்பம் வரும், திருப்பதி போனா திருப்பம் வரும், காசி போனா கர்மம் துளையும், இப்படியெல்லாம் நம்ம பேசுவாங்க, புரியுதுங்களா? ஆனா நல்ல எண்களை பயன்படுத்தும் பொழுது இருந்த இடத்திலே மாற்றம் வருது. இங்கதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த விஷயம் தான். ஸோ என்னோட கிளைண்ட் ஒவ்வொருத்தருக்கு நான் எந்த தேவைக்காக கொடுக்குறனோ, இதுவரை இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, குருநாதருக்கு நன்றி, கொடுக்குற அத்தனை விஷயத்துக்கும் வெற்றிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா உறுதி செய்யப்படுது. சோ அதுவே ஒரு பெரிய அப்படியே பேசுறதா ஸ்பீக்கர் போட்டா அப்படியே ஆன் பண்ணுங்க. ஹலோ, ஒரு வாடிக்கையாளர். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க. ராஜநிலை நேரலையில கலந்து கொண்டதற்கு வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். சொல்லுங்க. என்னங்கம்மா? போன் நம்பர் இல்லைங்க, போன் நம்பருக்கு பலன் கேக்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உங்களுடைய செல்போன் என்ன சொல்லுங்க அம்மா. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேளுங்க. செல்போன் நம்பருக்கு பலன் கேக்குறீங்களா, பிறந்த தேதிக்கு பலன் கேக்குறீங்களா? அப்படிங்களா? 24/7/1982. டைமுங்கம்மா, டைம் தெரியுங்களா? 8:20 AM PM காலை நேரமா மாலை நேரமா? ஓகே, நன்றிங்க ஐயா. பதில் சொல்லிடலாங்களா? போட்டுங்களா? போட்டுருங்க. அம்மா 24/7/1982 8:20 மாலை நேரம் பிறந்திருக்காரு உங்க சன்னு. ஸோ இந்த 24ஆம் தேதி பிறந்திருந்தால், பொதுவாக இப்போ வந்து வயது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இப்போ 43 வயசு ரன்னிங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 43 நடக்கும் பொழுது இந்த ஆண்டு குறிப்பா இதற்கு முன்ன பொதுவாகவே 24ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில தடை தாமதங்கள் அதிகமா இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும்,
திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுல தாமதமாகி இருக்கலாம், அல்லது தாமத திருமணம் நடக்க வாய்ப்பு. திருமணம் நடந்துருச்சுங்களா? பிறந்த ஊர் நடந்துருச்சு. பிறந்த ஊர் ஓகேங்க. பிறந்த ஊருங்க? பொள்ளாச்சி. நன்றி நன்றி. ஓகேங்க. இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இவர் பொருளாதார ரீதியா குழந்தை இருக்குங்களா? ஓகேங்க. குழந்தை பிறந்த பின்பு இவர் பொருளாதாரத்தில் சரிவை சந்தித்தாரா? பொருளாதார ரீதியா வறுமையில இருக்காராமா? முன்ன இருந்த பொருளாதார நிலையை காட்டிலும் கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செஞ்சாருங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செஞ்சாருங்களா? அது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செஞ்சிருப்பாரு, ஆனா எதுலயும் பெருசா முன்னேற்றம் இருந்திருக்காதுங்க. கம்ப்யூட்டர்ல போட்டுக்கலாம். அதான் முன்னேற்றம் இருந்திருக்காதுன்னு தான் சொல்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செஞ்சிருப்பாரு, எதுலையுமே பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்காதுங்க. அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காதுங்க. கிடைக்கிற தொழிலை முறையா பயன்படுத்தணுங்க. இவர் அடிக்கடி தொழில் மாற்று சிந்தனை இருக்கும். செல்போன் நம்பர் சரிங்களா? இவர் யூஸ் பண்ற மொபைல் நம்பர் சொல்லுங்க. அவர் பயன்படுத்துற செல்போன் நம்பர் சொல்லுங்க. அம்மா நன்றிங்கம்மா. அவர் பயன்படுத்துற செல்போன் எண் சொல்லுங்க. அவர் பயன்படுத்துற செல்போன் நம்பர். ஆமாங்க. 750 24 94 521. ஐயா நீங்க பதில் சொல்றீங்களா? இந்த நம்பர் அவர் எத்தனை வருஷமா பயன்படுத்துறாருங்க? இந்த நம்பர் எத்தனை வருஷமா பயன்படுத்துறாருங்க? அதானுங்க, இந்த நம்பர் அவர் பயன்படுத்தினா ரொம்ப நேர்மையா இருப்பாருங்க. அதாங்க, இது பயன்படுத்தினா என்ன நடக்கும்னா அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாருங்க. ஆனா அந்த சமுதாயம் அவரை புரிஞ்சுக்காது. ஆமாங்க, அவர் பொழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லிடுற அவரை. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து அவர் தீரா கடன்ல போய் மாட்ட வச்சிருங்க. கடன் தீரவே தீராதுங்க, வளர்ந்துட்டே இருக்கும். ஆமாங்க, இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை கொடுக்கும். கடன் வாங்கிட்டே இருக்காருங்களா? அதைத்தான் சொல்றேன், கடன் வளர்ந்துட்டே இருக்கு, தீரவே தீராதுங்க. தொழில் சார்ந்த விஷயம் நேர்மையா ஒரு தொழில் பண்ணாருன்னா பெருசா வருமானம் வராதுங்க. தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க. சரிங்களா? ஏன்னா இவர் நேர்மையா இருக்கக்கூடிய ஆளு. அங்க வந்து நேர்மையா தொழில் செய்யும் பொழுது அங்க பெரிய வருமானம் வராது. இவர் உழைப்புக்கேத்த ஊதியம் அங்க இருக்காதுங்க. இந்த நம்பரை மாத்திக்கிறத இவருக்கு சிறப்புங்க. இந்த நம்பரை மாத்தி பயன்படுத்திட்டாருன்னா இவர் நல்லா தொழிலாக சம்பாதிப்பாரு, கடன்ல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவாருங்க. இந்த நம்பர் நீங்க தனிப்பட்ட முறையில அதை ஆலோசனை எடுத்து பண்ணிக்கிங்கம்மா. அதை ஒரு ஜாத் ஆய்வு செய்து கட்டணம் கொடுத்தா பண்ணிக்கோணுங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்புறம் ஈவினிங் மேல கூப்பிடுங்க, பேசுவாங்க. குறிப்பா ஜாதகருடைய ஆரம்ப எண் 75 இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. அதே போல அவர் தொழில் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய 49ஆம் எண்ணும் தொழில ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும். இவர் பெருசா ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தொழில் மாற்று சிந்தனையில ஓடுவாரு. அதே போல கடனுங்கிறது இவரை தேடி வரும், இவரா உருவாக்கிப்பாரு. இவரால பணம் கொடுத்தாருன்னா வாங்க முடியாது, வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ குழந்தைகள் அப்படிங்கிற ஸ்தானத்துல பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. ஆரம்பம் நன்மை, முடிவு விரயம். மொத்தத்தில் ரொம்ப போராடினா மட்டுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதுவும் காலம் கடந்து இது போல எண்கள் எல்லாம் வச்சுக்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது. சரிங்களா? எப்படியோ சமாளிச்சிடுறாருங்க. எப்படியோ சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறாரு. ஆனா பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. எப்படியோ அவர் சமாளிச்சிடுறாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதோ சமாளிச்சு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி நின்றுறாரு. ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியல. ஆமாங்க, அது மாத்தி அமைச்சிட்டோம்னா கொஞ்சம் சிறப்பா இருக்குங்கம்மா. சரிங்க, நன்றிங்கம்மா. நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. நல்லதே நடக்கட்டும். ராஜநிலை உங்களையும் வாழ வைக்கும். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. இந்த கீபோர்டு அதை ஆன் பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ணிடலாமா? போட்டு நீங்க அதையே வச்சுக்கோங்க. இல்லை செல்போன் நம்பரை போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க, செல்போன் நம்பர்ல இதுலயே போட்டுக்கலாங்க. திருமண தேதிக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் அதுல ஐயா வந்து பாரம்பரிய
முறையில பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லைங்க, 3 ஆமாங்க. வகுப்பு எடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்போ ராஜநிலையில குறிப்பிட்ட காலமா பயணப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கீங்க. ஓகே, ஓகே. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பாரம்பரியத்தை அணுகிய விதமும் ராஜநிலையை அணுகும் போதும் கிடைக்கக்கூடிய அந்த வித்தியாசம், கால விகிதாச்சாரத்தை எப்படி? அதாவது ஐயா, நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லும்போது பாவகம், கிரகம், நட்சத்திரம் சரி, எல்லாத்தையும் பிடிச்சி ஒவ்வொன்றையும் நாம தெளிவா கொண்டு போவோம். ஆமாங்க, அப்பதான் அவங்களுக்கான ஒரு விஷயத்தையும் சரியா எடுக்கவும் முடியாது. நல்லா பயிற்சி இருந்தா மட்டும்தான் அதில் நம்ம ரெமெடி கொடுக்க முடியும். கை தேர்ந்த சரிங்களா? நபர்கள் அனுபவம் இருக்கணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கண்டிப்பா. அப்போ ஒரு 10 வருஷம், ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ஆனவங்க தான் ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜாதகம் பார்த்தா அவங்களுடைய ரெமடிக்கு பலன் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை, கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா 1 வருஷம் 2 வருஷம் படிச்சிடலாம். இந்த ஜோதிடத்துல பலன் சொல்லுவது தவறுதான், யாரா இருந்தாலும். ஏன்னா நம்ம ஜோதிடம் இருந்தாலும் உண்மை ஒத்துதான் ஆகணும். ஏன்னா தொழிலை செய்யும் போது நம்ம அதை நேர்மையா தான் செய்யணும், எந்த விஷயத்தையும். நல்ல விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து நாம கொஞ்சம் பயணப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்ப இதை பார்க்கும்போது இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு நம்பரை வச்சு எடுக்கும்போது அந்த ஜாதக பலன் இங்க வந்துருது. இப்ப இது ஏன் அப்படின்னா, அங்க பார்க்கும்போது அவங்களுடைய விதி கொடுப்பினைன்னு ஒண்ணு வந்துருது. கண்டிப்பா, கரெக்டுங்களா? அப்ப அந்த லக்ன விதி என்னவோ அதுக்கு உட்பட்டு இவன் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறான். அப்ப அது அந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதை தான் இவன் தேர்ந்தெடுக்கிறான். கிரகங்கள் தான் அதை இயக்குது, அங்க ஒண்ணு வேற ஒண்ணு இயக்குறது இல்ல, அவ்வளவுதான். அந்த கிரகம் இவரை தள்ளுது, அப்ப அங்க போய் சிக்கிறான். அப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த காலகட்டத்துல இதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்பரு, ஏன் மொபைல்னு சுத்தமா சின்ன குழந்தையில இருந்து நம்ம எல்லாமே இந்த போனுக்குள்ள ஐக்கியமாயிடும். அப்ப எல்லாரையும் நம்ம இதன் மூலமா தான் பேசுறோம். இன்னைக்கு நேரடி பேச்சுங்கிறது கிடையாது. யாரு மாமன் மச்சான் அம்மா அப்பா அப்படிங்கிற உறவே தள்ளி போனாலும் போன்லதான் உறவாடி பேசிக்கிறாங்க. உறவே அப்படிதான் வளருது இல்லைங்களா? தெரியாத ஒரு நாட்டுல இருந்து கூட பேசி உறவை வளர்க்குறோம். இன்னைக்கு அதான் வந்து பேஸ்புக்கு, ட்விட்டர்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே இந்த எண்கள் மூலமாகவும் தொலைத்தொடர்பு மூலமா தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த எண்கள் பக்காவா அந்த விதி பயணம் கொண்டு போகுது. இப்போ சிறப்பு. இப்ப இந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு ஜோதிடம் சொன்னா இது ஓகே பண்ணலாம். சிறப்பு, கரெக்ட் தானே? நல்ல ஒரு விளக்கம். ஆமா, ஏன்னா இப்ப என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த கால சூழ்நிலைக்கு இது சிறப்பு. சில காலத்துல சில விஷயம் மாற்றம் வரும், அதுல இது இப்போ ட்ரெண்ட் நல்லாவும் கரெக்டா இருக்குங்கிறத இங்க ஒரு விஷயம். சிறப்பு. ஏன்னா எல்லாருமே நம்ம இதை நோக்கி தான் பயணம் பண்றோம். இன்னும் வரக்கூடிய வருங்காலம் இன்னும் வேகமா போகும். உண்மைங்க. அப்ப இன்னும் உறவே புருஷ முன்னாடி தள்ளி தான் போயிட்டு எல்லாரும் பேசக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அப்ப இது எண்கள்ங்கிறது அவ்வளவு சிறப்பா வேலை செய்யுது. அது ஜாதக ரீதியா தான் வேலை செய்யுது, நம்ம இல்லைன்னு சொல்லல. அது அப்ப இதுக்குள்ள கொண்டு வந்துடுறதுனால நாம இதை மாற்றி அமைக்கும் போது பாசிட்டிவ் தான். நம்ம எதையும் பண்ண போறோம், நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை வச்சிருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பொதுவா நீங்க சொல்ல வர்றது அலைவரிசையை டியூன் பண்ணி, அவ்வளவுதான் விஷயம். ஸ்டேஷன் நல்லா எடுக்கும்ல, அவ்வளவுதான். பாட்டு தெளிவா கேட்கும்ல, டவர் கேட்கல, அவ்வளவுதான். சிக்னல் கிடைக்கல, ஒரு ஸ்டெப் நகர்ந்து போற மாதிரி, அவ்வளவுதான். இதை கையில நாம திருப்பி விடுறோம், அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ரிலே கிடைச்சிருது. சிறப்புங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சொன்னீங்க. சிறப்புங்க. உங்களுடைய ராஜநிலை பார்த்த அனுபவங்கள்ல உங்களை நீங்கள் அணுகிய வாடிக்கையாளர்களை நீங்கள் பலன் சொல்லி வியந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லலாம். அததான் சார் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அவங்க வச்சிருக்க மொபைல் நம்பர்ல 28 கணவன் ஸ்தானத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட உங்க கணவர் உங்க கூட இருக்காங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, இல்ல உங்க இல்லற வாழ்க்கை வந்து ஏமாற்றமா இருக்கா ஏதாவது அப்படி கேட்கும்போது, கண்டிப்பா இருக்கு. நீங்க எப்படி இவ்வளவு இதா சொன்னீங்க, இவ்வளவு ஈஸியா எப்படி சொன்னீங்க, என் மொபைல் நம்பர் மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்க, என்னைய நீங்க பார்த்ததே இல்லை அப்படி ஆச்சரியமா கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நம்பர் மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்காரரு போன் பண்ணி பேசியிருக்காங்க, வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு. அதையும் அவங்க போன் பண்ணி சந்தோஷமா சொல்றாங்க, அந்த கடவுளுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ராஜநிலை கிடைச்ச பெரிய வெற்றி. அதாவது இங்க கிரகங்களா பாக்குறோம், பாரம்பரியத்துல அங்க எண்களா பாக்குறோம். எல்லா எண்களும் என்னன்னா நீங்க சொன்ன வகையில எங்களுடைய புரிதல்ல அந்த 2 8ங்கும் போது சந்திரன் மனம் ஒத்து போகல. ஒருவருக்கு ஒருவர் வேகமா இருப்பாரு, ஒருத்தர் ஸ்லோவா இருப்பாரு. சோ இந்த புரிதல் வரல. சரிங்களா? அந்த புரிதலை யாரும் விட்டு கொடுக்கல. இதுதான் அவங்க இருந்த தடை. சோ அதை நிவர்த்தி பண்ணியிருக்கோம், வேற நம்பர் மாத்துறோம், 2 பேருக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய. சப்போஸ் நீங்க சொல்லும் போது அந்த பேசிடுவோம், கிளைண்ட் வர. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
22 சொல்லுங்க. நீங்க டேட்டா போடுங்க, நான் இது போடுறேன். ஓகேங்க. டைம்ங்க சாயந்தரம் 3:50ங்களா? ஓகேங்க. மொபைல் நம்பர்கள் ஐயா உங்களோட செல்போன் நம்பர், இந்த நம்பர் எவ்வளோ நாளாக இயக்கிட்டு இருக்கீங்க? 1 இயர் சார். ஓகேங்க. இது நீங்களாக தேர்வு செய்த எண்ணா அல்லது ராஜநிலை ஜோதிடர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்த எண்ணா? ஆமா சார். நீங்களே வாங்கிட்டீங்க? ஆமா சார். ஓகேங்க. இது டோட்டலுங்க 41. ஓகே, நல்லது. இந்த எண்ணை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு? ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு முன்ன இருந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்பொழுது ஒரு வளர்ச்சி பாதையில் மெதுவாக, அதாவது ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இருக்குங்களா? இந்த எண் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இது குறிப்பிட்ட ராஜநிலை நேரப்படி இயக்குனீங்களா, குறிப்பிட்ட ராஜநிலை தேதி அடிப்படையில் இயக்குனீங்களா, அல்லது பொதுவாக நீங்களாவே எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த எண்களில் கூட்டு எண், இடைப்பட்ட எண்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக தாங்க இருக்குது. பட் ஒரு நல்ல ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்களுக்கான நேரம், அதாவது சூட்சும நேரம்னு இருக்குங்க. ராஜநிலை எண்கள் மட்டுமல்ல, தனிநபருக்கான சூட்சும நேரம் இருக்குது. உங்கள் நேரத்தை தெரிஞ்சுட்டு அந்த நேரத்தில் இயக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் பிறந்த தேதி 22/3/1972. ஓகே. ஸோ 72ங்களா? 75ங்களா 2ங்களா? 72 நாங்கள் 75ன்னு எழுதிட்டோம். நன்றி. ஓகேங்க ஐயா, நீங்கள் அவருடைய டேட்டுக்கு பலன் சொல்லிடுங்க. 22/3/1972. ஐயா, உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு 10 பேர் நண்பர்கள் கூட இருந்துட்டே இருப்பாங்களா? இல்ல சார், நான் தனியா தான் சார் இருக்கேன். இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு 4-5 பேராவது சப்போர்ட் வருவாங்களா கூட்டம் போடுற இடத்துல? இல்லங்க சார். சரிங்க. நீங்க யாரோட அணுகாம விலகி இருக்கிறது ஒரு மைனஸுங்க சார். உங்க பிறந்த தேதி அடிப்படையில எப்பவுமே உங்க கூட ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் கூட கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க. நீங்களா பார்த்து அதை விலைக்கு வைக்கிறதுனால அதனால வரக்கூடிய நற்பயன்களை நீங்களே இழந்துருவீங்க. ஸோ உங்க வளர்ச்சியை நீங்க குறைச்சிக்கிறீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பழைய விஷயங்களை நிறைய விரும்பி பயன்படுத்துவீங்களா? பழைய விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்மீகம், ஜோடம் சார்ந்த பாரம்பரிய நிறைய விஷயங்களை ரொம்ப விரும்பி பயன்படுத்துவீங்களா? அதுல அதிகமாக ஈடுபாடு இருக்கா? சரிங்க. பொறுமையான விஷயங்கள் இது வேற பேசுறாங்க, நம்ம அதை ஓட்டுறதுக்குன்னே வந்துருக்கு. புதுமையான. சரிங்க சார், உங்க கேள்வி என்னங்க? அதாவது நானே ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணிருக்கேன். சரிங்க. எப்படி போகும் சார்? அதான் சார் கேள்வி. என்ன கேள்விங்க சார்? திரும்ப ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்களாமா, அது எப்படி போகும் அப்படின்னு கேட்குறாரு. ஷேர் மார்க்கெட் பிசினஸ்க்கு உங்க பிறந்த தேதி அடிப்படையில ஜாதகத்தை எடுத்து குறிப்பிட்ட 8ஆம் பாவம், சரிங்களா, 8ஆம் பாவத்தோட விஷயத்தை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமா தாங்க உங்களுக்கு முழு விளக்கம் கொடுக்க முடியும். ஒற்றை வரியில இந்த செல்போன் எண்ணுக்கோ பிறந்த தேதிக்கோ பலன் கொடுப்பதை போல விளக்கம் சொன்னோம் அப்படின்னா அதில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அணுகி கேட்டு உங்களுடைய ஆலோசனை முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு நல்லா சார் போயிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லயே அந்த ஷேர் மார்க்கெட் அமைப்பு இருக்குது. இப்ப நீங்க வந்து நண்பர்களோடு இல்லைங்கிறீங்க, நாலுன்னா ஷேர் மார்க்கெட் போயிருக்கிறீங்க, தப்பு இல்ல. நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து அது நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. என்ன சொல்றோம்னா, அந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயம் ராகு சம்மந்தப்படுறதுனால நீங்க ரொம்ப பேராசையோடவோ அதிக எதிர்பார்ப்போட அணுகும் பொழுது உங்களுக்கு மைனஸா மாறும். அது லிமிட்டோட வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? போங்க, நல்லா தான் போங்க. அதைத்தான் நான் சொல்றேன். போயிட்டு இருக்கிற மாதிரி போகும், நல்லா தான் போங்க. அதுல தப்பு கிடையாது. இருக்கீங்கன்னா சொல்றேன். ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போ ரொம்ப பெரிய பொருளாதாரத்தில் ஈட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அதை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அது நெகட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? சார், கிடைக்கிற லாபத்தை நிறைய மனப்பான்மையோட பயன்படுத்திக்கிற பொழுது உங்களுக்கு சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒன்றும் தொந்தரவு வராது. சரிங்களா? பேராசைப்பட வேண்டாம். திரும்ப உள்ள போட்டு பேராசைப்படாது. சரிங்களா? ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க,
நீங்க உங்களோட கேபிட்டலுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆமா சார். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. ஸோ நம்ம தெளிவாகவே சொல்றோம், கண்டிப்பா இந்த எண் வந்து இல்லைன்னு சொல்றாப்புல, திரும்பவும் அவரே ஒத்துக்கிட்டாரு. சோ இப்ப பாருங்க, இந்த கேள்வியில இருந்தே ஒரு விஷயம் என்ன தெரியுது, ஒரு வருஷமா நல்லா தான் போயிட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறத உணர மறுக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருக்காங்க. புரிஞ்சுங்க எப்படிங்க? அங்க 22 உணர மறுக்கக்கூடிய மக்கள் அதிகம். ராகு அதிகமா ஆசைப்படுது. 22 ஐயா அருமையான பாயிண்ட் கொடுத்தாரு. கண்டிப்பா. சோ நண்பர்களோடு இருப்பாரு, ஆனா நண்பர்களோடு சேரலங்கிறாரு. அப்ப இவருக்கு தனிப்பட்ட முறையில அதிக ஆசை, யாரோடும் இணங்காமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் ஒரு பேராசைக்குள்ள இவர் பயணப்படுவார் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? இதை மாற்றிக்கொண்டால் இவர் வெற்றி அடையலாம், இன்னும் வெற்றி அடையலாம். 22ன்னு சொல்லும் போது இப்ப நான் பிறந்த தேதியும் 22 தான். கண்டிப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் கிடையாது, அவங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும். ஆனா இருக்கிறாங்கன்னாலும் ஒரு சில பேரா இருந்தாலும் உண்மையானவங்களா மட்டும் இருப்பாங்க. இப்ப நம்ம 22ங்கிற எண் வந்து ஆண் நட்பை கொடுக்கும், ஆண்கள்னா பெண் நட்பை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெண்கள் நம்மகிட்ட உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, ஆண்கள் பழகுறவங்க உண்மையா இருக்காங்க. ஆப்போசிட் வந்து விஷயம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மகிட்ட பழகுறது கரெக்டா இருக்காங்க, அவங்க நமக்கு நிறைய உதவி பண்றாங்க. அந்த மாதிரி அப்ப அவங்களோட நட்பு நம்மளுக்கு நல்லதா தான் அமையுது. இதுல வந்து நட்பு மட்டும் எடுத்துக்கோணுங்கிறது இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, அந்த கடையில இப்போ முதல் இருந்ததுக்கு நீங்க இந்த இடத்துல உட்காந்ததுக்கு அப்புறம் அங்க ஜன ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அப்போ நம்மளை சுற்றி நம்ம ஒரு 10 பேர் இருப்பாங்கிறது அதனுடைய பலன். நம்ம நண்பர்கள் நட்பு தான் இருக்கணும், நம்ம தெரிஞ்சவங்க தான் இருக்கணுங்கிறது இல்ல, நம்ம இருக்கிற இடத்துல அந்த அலைவரிசையை ஈர்ப்பு விசையை கொண்டு வந்துடுது. என்னோட அனுபவத்தை தான் சார். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு டீ கடைக்கே போறீங்க, இப்ப நீங்க 22ல கலந்துருக்கீங்க, அதைத்தான் சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அலைவரிசை நம்ம வந்து மைண்ட்ல வந்து நட்புகளை மட்டுமே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு இடத்துல போய் இருக்கும்பொழுது அந்த அலைவரிசையை கொண்டு வரும். இதுதான் இல்ல இந்த 16 நம்பர் அதை சர்வலாவும் இருக்கும். டீயே கடையில ஒருத்தர் இருக்க மாட்டான், ஃப்ரெஷ்ஷா டீ குடிக்கலான்னு போய் அங்க உட்காந்து டீ போட சொன்னா டீ வர்றதுக்குள்ளார அங்க 10 பேர் வந்துடும், பால் ஆத்துறதுக்குள்ளார. உண்மையா இது வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா உணர்றோம். இந்த இடத்த வந்து தன்னை போல உணர்வும், அது 10 பேர்த்த கொண்டு வந்துருவோம். நிச்சயமா. அப்ப நமக்கு டீ போறதுக்கு லேட் ஆகும். ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஒரு டீ ஸ்டால் சரிங்களா, நல்ல டவுனுக்குள்ள இருக்கு பாயிண்ட்ல, ஆனா பக்கத்து கடையில எல்லாமே கூட்டங்க. இந்த கடையில வந்து கூட்டம் இல்ல. சரிங்களா? நம்ம பொதுவாவே திரவ உணவுகள் எல்லாம் சந்திரன் சொல்லுவோம், உணவுப் பொருள்கள் எல்லாம் சந்திரன் சொல்றோம். சரிங்களா? அந்த கடையில 22ஆம் நம்பர் ஸ்டிக்கரை பெருசா ஒட்ட வச்சோம். சரிங்களா? இது பிராக்டிக்கலா நடந்தது, தொடர்புடைய விஷயம் சொல்லியா. 22ஆம் நம்பரை இயக்கணும். அன்றிலிருந்து பக்கத்து கடையை விட இவர் கடையில சேல்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கு, நல்ல டர்ன் ஓவருங்க. சரிங்களா? 10 லிட்டர் ஓடின இடத்துல இன்னைக்கு 30ல இருந்து 40 லிட்டர் ஓட்டுறாங்க. பெரிய விஷயம். புரியுதுங்களா? கல்யாண கூட்டம் நம்ம சொல்றது பெருங்கூட்டம் கூட்டம்ங்கறோட பெருங்கூட்டம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா இல்ல உண்மையை வந்து எப்படியும் இயக்கலாம், ஒருத்தரை ஜெயிக்க வைக்கலாம். இதுக்கு பெரிய ஒண்ணுமே இல்லை கிடையாது. வாஸ்துபடி இதை ஆல்டர் பண்ணணும், அதை ஆல்டர் பண்ணணும். ஒரு ஸ்டிக்கர், ஒரு எண் வந்து அதை இயக்குது. ஒரு எண் இயக்குது. சரிங்களா? அவரு கடைசியில ஒத்துக்கிட்டாரு, கஸ்டமரே ஒத்துக்கிட்டாரு, சிறப்பா இவரும் ஏத்துக்கிட்டாரு. சரிங்களா? அடுத்த வாடிக்கையாளர்கள் ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பினால் அழைக்கலாம், தாராளமாக அழைக்கலாம். உங்களுக்காக உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கிறோம் பதில் சொல்ல. இன்னும் 1 மணி நேரம் இந்த நேரலை நிகழ்ச்சி தொடரும். சரிங்க ஐயா, இப்போ ராஜநிலையில எங்களுக்கெல்லாம் சீனியர் நீங்க. சரிங்க. ஸோ உங்களுடைய வழிகாட்டுதல்ல, குருமார்கள் வழிகாட்டுதல்ல நாம எல்லாருமே பயணப்படுறோம். சரிங்களா? அப்படி இருக்கையில நீங்கள் ராஜநிலைக்கு வந்த காலத்தில் நீங்கள் உணர்ந்த விஷயம், இன்று ராஜநிலையில் நீங்கள் திருப்தி அடைந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? ராஜநிலைக்கு உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்துங்க, உடனே நான் இது அப்படியே பலன் வாடிக்கையாளருக்கு சொல்லல. சரிங்க. எனக்குள்ள இருக்கிற பழக்கம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 6-8 மாதங்கள் ஆய்வு பண்ணிட்டே இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தை நம்ம படிச்சாலும் உணர்ந்தாலும் முதல்ல நமக்கு அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, நமக்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது அந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆணித்தரமா பொதுமக்கள் கிளைண்ட்டுக்கே கொடுப்பணுங்க. சரிங்க. அப்போ ஒரு 8 மாத காலம் நான் ஆய்வு பண்ணிட்டே தான் இருக்கேன். சரிங்க. இப்போ ஆய்வு பண்ணிட்டே இருக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய மொபைல் நம்பர், ஏன்னா எல்லாத்தோட மொபைல் டேட்டா நம்ம போன் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த மொபைல் நம்பர்ல கூடிய விஷயங்களை பூரா நான்
பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அப்படியே அது எதிரொலிக்குது. சரிங்க. அவங்க ஜாதகத்தையே பார்க்காம அவங்க மொபைல் நம்பர் பார்த்தோன்னே அந்த பிரச்சனைகள் எதிரொலிக்குது. அப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்குமே முகநூலை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறேன். உங்களுடைய செல்போன் நம்பர் வண்டி நம்பர் இலவசமாகவே பலன் கேட்டுக்கலாம், மாற்றி கொடுத்த ஒன்றா தான் கட்டணும் அப்படின்னு. இப்போ ஆரம்ப 4 ஆண்டுகளாகவே முகநூலை போட்டே தான் இருக்கிறேன். அப்போ போடும்பொழுது உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 50 ஃபோனாக நான் பேசிடுவேன். டெய்லி ஃபோன் சோறதுக்கு நேரம் இருக்க ஃபோன் பேசி ஒரு வழியாயிருவேன். அப்போ அந்த ஃபோனில் இந்த பலனை சொல்லும்போது எல்லாமே மிராக்கிள் ஆயிடுறாங்க. இது எதுக்காக நம்ம சொல்லப்பட்டதுன்னா, இந்த ராஜனில் இப்படி ஒரு கலை இருக்குது, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த நம்பரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு ஃபீஸ் கொடுத்ததை மாத்துறீங்க அது 2வது விஷயம். இந்த கலை இப்படி ஒண்ணு இருக்குது, மொபைல் நம்பரை வச்சு உங்களுடைய பலனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு நிரூபிச்சோம். நிரூபிக்கும் போது எல்லாருமே மெய் செலுத்து போனாங்க. உண்மைங்க. அப்போ இது செலுத்து போகையில மற்ற ஜோடு முறைக்கு அவங்களாம் என்னங்கிறாங்க, இருங்க நாங்க 2000 3000 கட்டி ஃபீஸ் வாங்கிட்டு மாச கணக்கில் உட்காந்துக்கிட்டு நான் கேட்கற பலன் நீங்க 2 நிமிஷத்துல பொட்டுன்னு நெத்தி போட்டல் அடிச்ச மாதிரி இலவசமாவே சொல்லிட்டீங்க, என்னங்க பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஜெராக்ஸ் செல்போன் நம்பர் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை மாற்ற முடியாது, உங்களுடைய எண்களை மாத்தி பாருங்க வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரு 8 மாதங்களா நான் ஆய்வு பண்ணுங்க. என்னோட வீட்டு ராஜ்நிலையை முதற்கொண்டு மாத்தி ஆய்வு பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்த பிறகுதான் 9வது மாதத்துல இருந்த வாடிக்கையாளருக்கு நான் அடிச்சு சொன்னேன், இந்த நம்பரை மாத்து உங்க பிரச்சனை சால்வ் ஆகல, நீ கொடுத்த ஃபீஸ் திருப்பி வாங்கி அப்பவே நான் அடிச்சு பேசுறேன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு நிறைய மிராக்கிளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நல்லதுங்க. ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை தீராமையே வில்லங்கத்துல கிட்டத்தட்ட 15 வருஷம் எடுத்துட்டு இருந்த கேசைவை வெறும் செல்போன் நம்பரை மாத்தியே முறியடிச்சோம். அவரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லி போட்டு ஒரு மிராக்கிளாவே அவர் நினைச்சார். நான் எத்தனையோ ஜோட முறை மாந்திரிகத்து வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல. இது செல்போன் நம்பரை மாத்தணும்னே இந்த அளவுக்கு வேலை செய்யுமோ எங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். எல்லாரும் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணக்கூடியது மாந்திரிகம், சரிங்களா? அந்த மாந்திரிக பிரச்சனைக்கும் தீர்வு ராஜநிலையில் உண்டு. இது வந்து முறியடிக்க முடியும். அந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்ட ஆட்களையும் இந்த ராஜநிலை எண்களை கொண்டு காப்பாத்தி வீடு வர வச்சிருக்கிறோம். அதுவும் அவர் பவர் கூட்டி மறுபடியும் ரிகவராய் வர வச்சிருக்கிறோம். அதுவும் கிளைண்ட்ல நடந்துருக்குங்க. ஆமாங்க. பொதுவா வந்து மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ஜோட முறையில ஜோசியம் தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 7 சனினா திருநாளார் போக சொல்லுவாங்க, இந்த தசா புத்தினா அந்த கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. இவங்கன்னு புதுசா நம்பரை மாத்தினா சரியா போயிருங்கிறாங்க. ஏடிஎம் பின் நம்பர் மாத்தினா பணம் வந்துருமா, வண்டி நம்பரை மாத்தினா எனக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு இன்னும் கேள்விகள் கேட்கறதுக்கு இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்தோட கனெக்ட் ஆகி தான் எல்லாமே இங்க வேலை செய்யுது. எப்படி நவகிரகங்களுக்கு நவகிரகங்கள் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி நவதானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி நவரத்தனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல கம்மியா கிடைக்கின்ற பொழுது அதை நம்ம இயக்கக்கூடிய விஷயம் மாத்திரம் முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் 1லிருந்து 9 வரைக்கும் எண்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 9 எண்களுமே அந்த நவகிரகனுடைய ஆற்றலை ஈர்த்து அதை பயன்படுத்தி கொண்டேதான் இருக்குது. இதை வந்து நம்ம ஐயா ராஜசேகரையே 32 ஆண்டுகளை ஆய்வு செய்து இந்த கிரக சேர்க்கை நாடி முறையில் கிரக சேர்க்கை மூலியமா ஒரு எண்கள் இன்னொரு எண்களோட சேருகின்ற பொழுது, நம்ம ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்கின்ற பொழுது என்ன பலனை கொடுக்கும்னு சொல்ற மாதிரி இந்த எண்கள் ஒரு எண்களோட சேர்ந்து பயன்படுகின்ற பொழுது எந்த மாதிரி எல்லாம் அதனுடைய பலனை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு இதுதான் நியூமராலஜியினுடைய புது உலகம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ எண்கணித ஜோடத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த ராஜநிலைக்குள்ள வந்தோடனே என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு இம்ப்ரெஸ்ஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் ஜோசியர் இருக்கிறான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் பலன் சொன்ன ஆரம்பிச்சே திருப்பூர்ல ஒருத்தர் இருக்கிற சிவசுப்ரமணியன் நம்பர் சொன்னாவே பலன் சொல்லிடுவார். ஃபோன் நம்பர் ஜோசிக்காரன்னு பேர் வாங்கணும் அந்த காலத்துல. ஃபோன் நம்பர் சொன்னாவே ஒரு ஜோசின்னு சொல்லிடுவார். நீ போய் ஜாதகத்தையும் சொல்ல வேண்டியது இல்ல, நம்பர் சொன்னீங்கன்னாவே ஒரு ஜோசின்னு சொல்லிடுவார். ஃபோன் பண்ணி வேணா கேட்டுப்பாருன்னு சொல்லி ஃபோன் நம்பர் சொன்னாவே ஜோசின்னு சொல்லிடுவாங்கன்னு அந்த ஏரியால பிரபலம் ஆயிட்டு. பொதுவாகவே ராஜநிலை ஜோதிடர்களுக்கு இது ஒரு அங்கீகாரம் இல்லைங்க. ஆமாங்க. ஏன்னா அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்றேன், ராஜநிலை எண்கணித ஜோட நான் சொல்றதுக்கே இன்னும் பெருமைப்படுறேன். என்னோட ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே நான் ராஜநிலை எண்கணித ஜோட அறிமுகமாக்கிறேன். அந்த கலையை நான் கட்டுறதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். கற்றுக் கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு மீண்டும் முறை நன்றி சொல்றேன். எல்லாருமே நன்றி சொல்றாங்க ஐயா. ஏன்னா இந்த கலை மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு நண்பர் வந்து போன் பண்ணாரு, ஜோதிடர் தான் அவரும். அவருடைய கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சரி, ஈவினிங் இருக்கு நினைக்கிறேன், பொங்கல் டைம் தான். என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வந்திருக்காரு நண்பரு, இந்த மாதிரி 5823 வண்டி நம்பர் வச்சிருக்காரு, லாரி ஓட்டிட்டு இருக்காரு, என்னன்னு பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட போனை கொடுத்தாரு. சரிங்க, அவர்கிட்ட ஒரே ஒரு தான் கேட்டேன், நீங்க செகண்ட் ஹேண்டா வாங்கினீங்களா ஃபர்ஸ்ட் ஹேண்டா வாங்கினீங்களான்னு கேட்டேன். செகண்ட் ஹேண்டுனாரு. சரி, டோட்டலும் நமக்கு அவுட்டு ரைட்டுங்களா. செகண்ட் ஹேண்டுக்கும் 23 வந்துருச்சு. நான் சொன்னேன், இதை வாங்கினதுக்கு அப்புறம் உங்க பையனுக்கு பிரச்சனை வந்துதானே, அவன் அடிபட்டு கால் ஒடிஞ்சு கிடக்குறான்ட்டு, அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சா, சிக்கலாயிட்டானான்னு, எங்க 2 இதுக்கே பிரச்சனை அடிதடியா இருக்குது அப்படின்னாரு. அவரு என்னை பார்க்கல, அவர் வேற வகை இருக்காரு, நான் வேற வகை இருக்கிறேன். போன் வாங்கி அந்த நம்பருக்கான பலனை மட்டும்தான் சொன்னேன்.
அவரு ஜோசியர் என்ன சொன்னாருன்னு தெரியாது, என்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். உண்மைதான். உண்மைதான். இது வந்து அப்படியே சொல்லிட்டீங்க, கரெக்டா இருக்குது, நான் இந்த வண்டியை மாத்திடுறேன்னு சொல்லிட்டாரு. சிறப்பு. பேசுங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க. வணக்கங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க, ராஜநிலை டிவி தாங்க. அழைத்தமைக்கு நன்றி. சொல்லுங்கம்மா. கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கல. அந்த மாதிரி அவர் அந்த நம்பர்லயே சொன்னதை நினைச்சா அவர் ஆச்சரியமாயிட்டாரு. ஐயா அப்படின்ட்டாரு, எனக்கு கடவுள் மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்க அத்தனையுமே. நான் ரொம்ப ஓடிடலாமான்னு இருக்கேன்னு கேட்டேன். ஆமா அப்படின்ட்டாரு. நான் வீட்டை விட்டே ஓடிடணும், அந்த கண்டிஷன்ல இருக்கிறேன், வண்டி ஓட்ட முடியாது, அந்த கடனும் மீள முடியல, டியூவும் கட்ட முடியல, என் பையனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த ஒரு அழுகிற மாதிரி சொல்றாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்க நட்டமே ஆனாலும் பரவாயில்லன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஜோதிடர் வந்து மறுபடியும் மாத்திக்கலாம் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு நட்டமே 1 லட்சம் 2 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரே நட்டமா போயிட்டு நீ கொண்டு போய் போட்டு வர்றதை வச்சு நீ பொழைச்சிக்கலாம், நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் ஒரு தெளிவாயிட்டாரு. சரிங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காரு, பாதிச்சிருக்காரு. ஏன்னா அந்த எண்கள் அவ்வளவு பாதிப்பு கொடுத்துருக்கு. பாதிப்பு தரக்கூடிய எண்கள் இருக்கும் பொழுது அது ரெண்டுமே நெகட்டிவா எப்படி இருக்குன்னு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய வாடிக்கையாளர் மதுரையை சேர்ந்தவருங்க. ஒரு நல்ல தொழிலதிபர், சாதாரணமா கிடையாதுங்க. முன்ன ஏற்கனவே கருத்தரங்களையும் பேசியிருக்கேன். 4 ஸ்டேட்டுக்கு சிவில் சப்ளைல டால் சப்ளை பண்ணுவாருங்க. சரி. 4 ஸ்டேட்டுக்கு சிவில் சப்ளைல எந்த அளவு பண்ணிட்டு பெரிய அளவு அதிகாரிகள் எல்லாம் அவருடைய வண்டி நம்பர் எல்லாம் 1919. சரி, சரிங்களா. அவரு நமக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அவருடைய நண்பர்கள் மூலமா தெரிய வந்து பேசுறாரு. பேசும்போது அந்த அவரோட டேட்டா நான் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஸோ ஃபார்மேட் படி அவருக்கு டேட்டாஸ்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு நம்பர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஸோ தொழிலதிபர் அப்படிங்கிறாரு, எல்லாமும் சேம் 1919 4 நம்பர் இருக்கு. ஒரே நம்பர், எல்லா நம்பரும் அதுல தான் தேர்ந்தெடுத்து அதுல வாங்கியிருக்காரு. சரிங்களா. அப்புறம் நம்ம கேட்டோம், ஐயா இந்த வண்டிக்கெல்லாம் எப்போ வாங்கினீங்க அப்படின்னா, ஐயா நான் ஒவ்வொரு வண்டியும் வாங்கிட்டே இருந்தேங்கய்யா அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வண்டியா வாங்கலீங்க, ஒவ்வொரு ரூபா வாங்கிக்கிட்டே இருந்திருக்கீங்க. இந்த எண்கள் எல்லாமே உங்களை ஆப்போசிட்டா இயக்குது. 19 கொடுத்தால் கோடீஸ்வர யோகம், இல்லையா தரித்திர யோகம். நல்லா வாழ்ந்துட்டு விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். ஐயா நான் உங்களை நேர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஒரே வரியில, வேற எந்த பதிலுமே இல்லைங்க. நான் உங்களை நேர்ல தான் பார்க்கணும். எப்படிங்க இதை சொல்ல முடிஞ்சது? ஆனா இந்த நம்பர்ல தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு. ஐயா குறிப்பிட்ட காலம் வளர்க்கும், கொடுத்துதான் ஒரு தவறான எண் கெடுக்கும். இதுதான் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மெய்சிலத்து போயிட்டாரு. சரிங்களா. இது போல பலன்கள் வந்து சொல்றது ரொம்ப அதை பார்த்த கணமே சொல்லிடலாம். ஆனா அதை அணுகக்கூடிய ஜோதிடர்களை பொறுத்து முறை இருக்கு. ஜோதிடர்களை பொறுத்து அந்த ராஜநிலை படிச்ச எல்லாரும் இந்த மாதிரி சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும். கண்டிப்பா குறிப்பிட்ட காலம் அனுபவம் வேணும். இப்ப நான் பஸ்ல ஏறுறோம் அப்படின்னா பஸ் நம்பர் பாக்குறது எல்லாம் எண்களா தான் ஓடும். மனசு ஃபுல்லா அது மேலதான் இருக்கும். சரிங்களா. படிச்சதுக்கு அப்புறம் எண்களா தான் தோணுதுங்க. பாக்குறது எண்கள் நம் கண்கள் பலமுறை பேசியிருக்கோம். ஆனா இங்க பாக்குறது கண் பார்வையே என் மேலதான் இல்ல. அதாவது அது நம்மளை இயக்குதுங்கிறது தெரியுது, புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். இயக்குது, நம்மளை இயக்குறதுனாலதான் அதை நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். கண்டிப்பாங்க. இல்லைன்னா நம்ம பயணிக்க முடியாது. நம்ம எதுக்கு பாக்குறோம் அந்த நம்பரை? பார்க்கவே மாட்டோம். நம்ம எண்களோடய வாழ்ந்து பழகி. அதனால இப்போ சொல்லும் போது எல்லாம் ஈஸியா இருக்கு. பலன் சொல்லவும் ரொம்ப எளிமையா. இன்னொரு விஷயத்த நம்ம இதுல பதிவு செய்யலாங்க. சொல்லுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோடு முறையில் நிறைய ஜோடு முறை எத்தனையோ இருக்குது. நிறைய யூடியூப்ல மௌதுகள் நிறைய பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆமாமா. நிறைய ஜோடு முறையில உங்களுக்கு பலன் சொல்லி யாரு வேணா அசத்தலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ரெமெடி பலன் சொல்லி யாரு வேணா அஸ்தி போடலாம். அவருடைய சொல்யூஷனுக்கு ரெமெடி வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பணம் கட்டி ஒவ்வொரு ஜோடி அணுகுனா அவர் காலத்துக்கும் ஜோதிட்டு போயிட்டே தான் இருக்கு. அப்போ அவங்க இருக்கிற அலைவரிசையை முதல்ல நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னாவே அவன் ஃப்ரீயா பயணம் பண்ண ஆரம்பிக்கிற, அவங்களுக்கு தேவையானவங்க அவங்களே பூர்த்தி செய்கிற பொழுது அடுத்தது நம்மளை வந்து சந்திக்கிற பொழுதுல அடுத்த வளர்ச்சிக்காகத்தான் வராங்க. கண்டிப்பா. அடுத்து நான் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கிறேங்க, ஒரு வாகனம் வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன், அடுத்து ஒரு நகை வாங்கலான்னு இருக்கிறப்போ வாங்கலாங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறப்ப பண்ணலாங்க. இந்த மாதிரி அடுத்தது வரும்போது நமக்கு வளர்ச்சியை நோக்கி தான் வராங்க. ஆனா அடுத்த ஜோடு முறையில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், எதையும் நான் தவறா சொல்லவில்லை. பார்த்த முறைக்கு வந்த வாடிக்கையாளர் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன், பகிர்ந்துக்கிறேன்.
அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களும் நிறைய ஜோட முறை பாக்குறேங்க, பண்றோம், ஒரு ரெமெடிக்காக நான் போறோம், அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது, ஒரு டைம் சால்வ் ஆயிடுது. மறுபடியும் ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் 4000 கட்டி தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா அப்போ நீங்க கொடுக்குற வழிமுறை என்னன்னா நிரந்தர சொல்யூஷனாவே இருக்குது. நாங்க தினசரி அதை பயன்படுத்தவே எங்களோட மனநிலை மாறுது, எங்களோட அணுகுமுறை எல்லாமே மாறிடுது, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாவே செயல்படுது. அடுத்தடுத்து நான் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது பிரச்சனைக்காக நாங்க வர மாதிரியே தெரியல. நல்லா இதெல்லாம் இருக்கு. இன்னும் வேற ஏதாவது 6 பண்ணலாமா? முறை உங்களை வந்து சந்திச்சிட்டோம். என்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு வந்து அவர் பிசினஸ் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போறோம், என் குழந்தைகளுக்கு பேர் மாத்திட்டு போறோம், ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற பேர் கேட்டு போறோம், இப்போ தொழில் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிற அதை வந்து கேட்க போறேன். நான் வந்ததெல்லாம் நானும் வாட்ச் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கிறேன். வர வாடிக்கையில் திரும்பவும் ஒரு பிரச்சனையா இருக்கிற நபர் கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் பிரச்சனை சரியானதுக்கு அவர் மீண்டும் அவர் வளர்ச்சிக்காகவே நம்மளை வந்து அணுகிட்டே இருக்காரு. உயர்வுக்காகத்தான் வர்றாரு. இதுதான் நான் பார்த்த விஷயம். அது ராஜநிலை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. உண்மை இல்ல இது எல்லா இடத்துலயுமே நடக்கும். ரொம்ப அற்புதமா ஐயா சொன்னீங்க. முதல் சந்திப்பு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். அந்த கவலையும் கண்ணீரோட சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மள பார்க்கும்போது அவங்க நமக்கு அவங்க நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்றாங்க. Impress பண்றாங்க. உண்மையதான். இப்போ அவங்களும் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப அந்த திருப்தியா சந்தோஷம் தானே மனிதனுக்கு, அந்த சந்தோஷமே அவனை வாழ வச்சிருக்கு இல்லையா. அதாங்க அந்த கிளைண்ட் சொல்றாரு, ஒரு கிளைண்ட் சொல்றாரு, உனக்கு நான் ஃபீஸ் கொடுக்குறேன், நம்மளால பயனடைந்த வாடிக்கையாளர் சொல்றாரு, அவருடைய நண்பருக்கு ஒரு பிரச்சனை, நீ சிரமத்தில் இருக்கிற, நான் ஃபீஸ் கொடுக்குறேன், நீ அவன் கூட மாத்திக்கோ. கண்டிப்பா பலன் கிடைக்கலீங்கன்னா பணத்தை நீ அவன்கிட்ட கேட்கறத நான் திருப்பி கொடுக்குறேன். அதெல்லாம் நான் எதுக்காக அவர் அதை சொல்றாருன்னா 100% நான் பயனடைஞ்சிருக்கேன். உத்தரவாதம். அந்த உத்தரவாதம் நம்ம கொடுக்கறத விட என்னை நம்மளை சந்திச்சு பயனடைந்த வாடிக்கையாளர் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப மிராக்கிள் ஆகிறது. இந்த மாதிரி எல்லாம் வாடிக்கையாளர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஜோடர் சொல்ல நான் பயனடைந்த வாடிக்கையாளர் அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்லி மாத்திப்பி அவரும் பயனடைஞ்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அடித்த ஆணித்தரமா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடமா நம்மளுடைய ராஜநிலையின் கிடைத்த ஜோதிடம் இருக்குது. மேலும் அதை சொல்றதுக்கும் நான் பெருமைப்படுறேன். இல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நேற்றைய முன்தினம் நம்ம முந்தின நாள் கிருஷ்ணகிரி பக்கத்துல இருந்து 2 கிளைண்ட் வந்தாங்க. சரிங்க. ஆக்சுவலா நம்மிடம் பார்த்து பலனடைந்த வாடிக்கையாளர் ஒரு பஸ்ல போயிருக்காரு. போகும்போது சொல்லியிருக்காரு, ஆக்சுவலா அவங்க வேற ஒரு ஆன்மீக பயணம் சார்ந்த சுற்றுலாவுக்கு போகும்போது அறிமுகமான நபர்கள். ஸோ அவர் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தோம், தர்மபுரியில சந்திச்சோம், ஃபோனில் தான் பேசுவோம், இதுவரை நான் அவரை பார்த்தது கிடையாது, ஆனால் என் பையனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கி கொடுத்தாரு, என்னால் நம்ப முடியாத ஒரு மாற்றம், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் அவரை போய் சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலும் திருப்பம் வரும்னு சொல்லியிருக்காருங்க. சரி. இதை கேட்டவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல உட்காந்துருச்சு. ஸோ அங்கேருந்து அந்த 3 பேருமே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எந்த வேலைனாலும் இருக்கட்டுங்க, எனக்கு இன்னைக்கு தான் கடல் லீவு, நானும் அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிடுவேன், என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. ஸோ பண்டிகை நாள் உறவுகளை பார்க்கறதா தொழிலை பார்க்கறதா, சரி பார்த்தோம், நம்ம தொழில் தான் உடனே தொழிலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். வந்த கிளைண்ட் சொல்றாரு, நான் கேட்குறேன், இதில் என்கிட்ட பார்த்த முனியப்பன் சார் யாருங்க, நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்க, யாருங்கன்னு கேட்கணும். இப்போ ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு டிபி வைக்கிற பழக்கம் கிடையாது, போட்டோவும் தெரியாது, அப்புறம் நீங்களே கண்டுபிடிங்க என்ன, ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. புரியுது. பிராமிஸா எனக்கு தெரியாதுங்க, நீங்களா சொல்லுங்கன்னு அறிமுகப்படுத்த சொல்றோம். நான் தாங்க முனியப்பங்கிறாரு. எங்க குரல் பலமா இருக்கு, நேரில் பார்த்தா சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு ஒரு காமெடியா பேசிட்டு இருந்தோம். பேசும்போது சொல்றாரு, சார் அவர் சொல்ல என்ன விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க உங்களை பார்க்கும்போது நார்மலா ஒரு சின்ன வயசு, நீங்க என்ன பலன் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், உட்கார்ந்த கணத்துல இதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்க, எப்படி உங்களால முடிஞ்சது, நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ நம்ம ராஜநிலைப்படி நிமிடங்களை வைத்தும் பலன் சொன்னால் அதுவும் பொருந்தது. அப்ப அவர் மிராக்கிளா பாக்குறாரு. ஸோ நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் கிடையாதுங்க, வண்டி நம்பர் மட்டும் கிடையாதுங்க, எங்களோடு பழகி கொண்டால் எல்லாமும் பலன் அது நமக்கு கொடுக்குது. பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா நமக்கான கிளைண்ட் அவர் கனெக்ட் பண்ணி கொடுத்துறாரு. அவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு நிறைவு. கிளம்பும் போது சொல்றாங்க, என்னை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க தான் பார்த்து கொடுக்கணும். ஒரு கிளைண்ட் வாயில இருந்து அந்த வார்த்தை வர்றதும் போது நம்ம சரிங்களா, ஒரு வாடிக்கையாளருடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி. அந்த வாடிக்கையாளர் கொடுத்த வெற்றி ராஜநிலைக்கு சமர்ப்பணம், இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. சரிங்களா, நம்ம குருநாதருக்கு இந்த இடத்துலயும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். சரிங்க, அவரும் தவறான எண்ணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சில பேர்ட்ட நம்மளா சொல்றோம்னு வைங்க சார், அவங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நல்லா இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க, அப்படி கேட்டங்காட்டி ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 3.5 வருஷம் இருக்கும், சரிங்களா, சென்னையில் இருக்கிறாங்க அந்த கிளைண்ட்டு. அதாவது வந்து தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க அக்காவுக்கா பலன் கேட்கறக்கா ஃபோன் நம்பர் சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. அந்த ஃபோன் நம்பருக்கு பலன் நான் சொல்லும்போது 5 நிமிஷம் அவங்க வந்து லைவ்ல தான் இருக்கிறாங்க,
அசந்து போன மாதிரி அப்படியே சாக்கான மாதிரி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அக்காவுக்கு எப்படி பலன் இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அக்காவோட ஃபோன் நம்பர் பார்த்துன்னு சொல்ல திருமணம் ஆயிடுச்சுங்களான்னு. இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனைங்க, இல்லற வாழ்க்கையில் அங்கே சிறப்பு இல்லை, ஒன்றும் பிரிஞ்சிருப்பாங்க, சேர்ந்து வாழ்ந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவங்க அக்காவோட கணவர் வேற யாராவது பெண் மேலே அஃபையர் ஆகி போயிட்டாரான்னு கேட்டேன். வெறும் ஃபோன் நம்பரை சொல்லும்போது 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அம்மா 5 நிமிஷமா அந்த தங்கச்சி வந்து ஃபோனில் லைவ்லேயே இருக்கிறாங்க, பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. எனக்கு இது எப்படிங்க ஒரு ஃபோன் நம்பர்ல அவரோட கணவரின் ஒரு பொண்ணு மேல அஃபையர் ஆகி போயிட்டாங்கன்னா, ஆமாங்க உண்மைங்க நடந்திருக்குதுங்க, இது எப்படிங்க சொல்ல முடிஞ்சது, இதுக்கு என்ன தீர்வுங்க, தீர்வு இருக்குதுங்க, பண்ண முடியும்னு சொல்லி எண்களை மாத்தி கொடுத்து இப்போ அவங்க சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தங்கச்சிக்கும் இப்போ எண்களை மாத்தி கொடுத்து அவங்களும் சிறப்பா இருக்கிறாங்க, அவங்க குடும்பமே எண்களை மாத்தி கொடுத்து சிறப்பா இருக்கிறாங்க. ஏன்னா தவறான எண்கள் இந்த மாதிரி அணுகுமுறை கூட ஏற்படுத்தி விட்டுருது, அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்க ஜாதத்துல என்ன மோசமான கிரக அமைப்புகள் இருக்குதோ அந்த 12 கட்டங்களும் இந்த எண்களை வேலை செஞ்சுட்டு தான் இருக்குதுங்கிறத நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டே இருக்கிறோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்குது, அது கர்மா விடாதுங்க. இன்னொன்னு இந்த நம்பர் இந்த மாதிரி பலனை செய்யுமா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. கண்டிப்பா இந்த இடத்துல திரும்ப திரும்ப நான் சொல்ல வர விஷயங்க, என்னுடைய பழைய செல்போன் எண்ணை வச்சு நான் பயன்படுத்திட்டு இருக்கும்போது நேரலையிலேயே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐயாவிடம் நான் 2 முறை கேட்குறேன், ஐயா நான் ராஜநிலை படிக்க இருக்கேன் சரிங்களா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாகவும் அப்போ நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும் சில உண்மைகளை. அந்த எண் இருந்ததால என்னவோ தெரியலங்க, என்னால் ராஜநிலை 2 முறை படிக்க முடியல. நம்ம மாநாட்டுக்கு வரோம் சரிங்களா, இதே என் அருகில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய ஐயா தான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னோம், அந்த ஸ்பாட் எடுத்து கொடுத்தாரு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உங்களை இயக்கிறதுக்கு இந்த நம்பர் சப்போர்ட் பண்ணும், பட் ஃபியூச்சரில் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் நல்ல நம்பர் இயக்கிக்கோங்க, இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், முன்ன இருந்த நிலையை காட்டிலும் இயங்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. புதிய எண் கொடுத்தாரு. ஏன்னா நான் ஃபீஸ் கொடுக்கல, அவருக்கு ஆய்வு பண்ண டைமிங் மாநாட்டுல அந்த ஸ்பாட்ல இதை நேரடியா சொல்லி பவானில போன ஆண்டுகளுக்கு முன்னாடி வர நபர்களுக்கு இலவசமா தொலைபேசி எண் கொடுக்கறத அறிவிச்சிருந்தாரு. நம்ம அறிவிச்சிருந்தாரு ஐயா. அந்த அடிப்படையில வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறமா தான் ராஜநிலை படிக்க நான் உள்ள வரேன். அந்த விஷயமே அப்பதான் கொடுக்குது, அப்பதான் எனக்கு கிடைக்குதுங்க. ராஜநிலை என்ன இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன அதை இயக்கிச்சு உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க உங்க முன்னாடி நம்ம எல்லா கிளைண்ட் முன்னாடி ராஜநிலை ஜோதிடரா பேசிட்டு இருக்கோம். அப்படிதான் ஐயாவே எனக்கு இதுல என்ன விஷயம்னா, ஐயாவே என்னை கூப்பிட்டாரு. என்னுடைய காலகட்டம் இப்ப கொஞ்சம் சிரமம் தான். ஐயாவே என்னை யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனா நான் அதையெல்லாம் தாண்டி தான் உட்காந்துருந்தேன். நாம் இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. ஸ்ரீதர் ஜாமக்குளைய ஸ்ரீதர். அப்ப இது போல அப்போ அது ஐயாவே என்னை கூப்பிட்டாரு. அப்ப நான் இயங்காம தான் இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி கஷ்டமான பிரச்சனை, பொருளாதாரம் கம்மி, சிக்கல்லையும் இருந்தேன். ஆனா ஐயா என்னை தொடர்பு கொள்றாரு இந்த இடத்துல. அப்ப நான் அதை ஆல்ரெடி அஸ்ட்ராலஜியில் இருந்த காரணத்தினால அந்த இயக்கம் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு, அதனால கொண்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க ஜனன ஜாதகத்துக்கு மாத்தினா போதுங்க ஐயா. தசாபுத்திங்கிறது நமக்கு ஆல்ரெடி மாறிக்கிட்டே இருக்கிறது தான், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ தசாபுத்தி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க ஐயா. ஆனா நம்ம லக்னமும் கொடுப்பினையும் தானே நம்ம வாழ்க்கைய திசாபுத்திகள் நிர்ணயம் பண்ணது இல்லையா? அப்ப அந்த லக்ன கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி நம்ம பஞ்ச அங்கங்கள்ல பிறக்கிறோமா இல்லையா? திதி கரணம் யோகம் 4 நட்சத்திரத்துல பிறக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி நாம இந்த பிரபஞ்ச எண்களை இணைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இதை இணைக்கும் போது நம்மளை பாசிட்டிவா கொண்டு போறோம், அவ்வளவுதாங்க ஐயா. இதுல வேற எதுவும் இல்லை. அப்ப இங்க திசாபுத்திகள் என்ன பண்ணினாலும் அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தனுக்கு விதி சரியா இருந்துட்டா அந்த லக்ன கொடுப்பினையும் அவனை வாழ வச்சிருது இல்லைங்களா? அது உண்மைதானே? அப்ப அந்த விஷயத்தை தான் நாம இங்க வைக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுக்கு இந்த பிரபஞ்சம் நாம கொடுக்கணும் ஐயா. மாத்திரம் சரியாகும், அவ்வளவுதாங்க ஐயா. கிரகங்கள் தான் இங்க பேசுது. இருங்க ஐயா, இன்னொரு ஐயா பேசுறாரு, இருங்க ஏதா பேசுறாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா அருமையா விளக்கம் கொடுத்தாரு.
தசாபுத்தி மட்டுமே வலிமையானது. ஸோ பொதுவாக ஜாதகங்களில் இருக்கக்கூடிய லக்கணம் கொடுப்பினையை பொறுத்து இயக்குனாலே போதும் அப்படிங்கிறத ஐயா சொல்லிட்டாருங்க. தசாபுத்தி காலத்தில் சில பலன்கள் சிறிது மாற்றத்தை சந்திக்கும், அது மறுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு செல்போன் எண்ணில் முழுமையாக மாற்றம் செய்யாமல் நம்ம அது சார்ந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ், அந்த கிரகம் தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சார்ந்த பாசிட்டிவ் எண்களை நம்ம எழுதுறதன் மூலமாகவும் இயக்கிக் கொள்ளலாம். செல்போன் எண்ணை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ராஜநிலை எண்கள் இருக்கும் பட்சத்தில் இது வேலை செய்யும். நீங்க பழைய எண்களை வச்சுட்டு ராஜநிலை இல்லாத எண்களை பயன்படுத்தி கொண்டு இந்த ராஜநிலை எண்களோடு புதுசா சொல்லக்கூடிய எண்களை இயக்கினால் அதுல தடை தாமதமாகும், காலதாமதம் ஆகுங்க பலன் அனுபவிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதாவது இதுல நாம ராஜநிலை எண்களை பயன்படுத்திட்டு வரும் பொழுது சப்போர்ட்டிவ், அதற்கான சப்போர்ட்டிவ் ஈஸியா கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அங்க ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட தசாபுத்தி காலங்கள் சரியில்லை அப்படின்னா நமக்கு அங்க தவறான விஷயங்களை சுட்டி காட்டும். அவ்வளவுதான் ஐயா, தெளிவு கிடைக்கும். அவ்வளவுதான், தெளிவு கிடைக்கும். ஒழிஞ்ச நாம எதையும் மாத்த முடியாது. உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? நம்ம நடக்கிற விஷயங்களை தடுக்கலாம், தெளிவு கிடைக்கும். அதற்கான தெளிவு கிடைக்கும். அதுதான் நம்ம பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல சார். மழை வரும்போது குடையை எடுத்துட்டு போற மாதிரி சார், குடை பிடிச்சிட்டு போறோம், அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதான். அதை நம்ம குடை எடுத்துட்டு போகாம நினைக்கிறத விட குடையை பிடிச்சிட்டு போயிட்டு ஈஸியா வரலாம். அவ்வளவுதாங்க ஐயா. மழையே வரலனாலும் கையில அவ்வளவுதான் வச்சுக்கிறோம், அவ்வளவுதாங்க. ஓகேங்க. எப்ப குடையோட பயணம் பண்றோம்னு அர்த்தம். ஐயா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நான் உங்களுடைய லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பொறுமையா எல்லா இடத்திற்கும் வரக்கூடிய நபர்களுக்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் வேகமா போவாங்க. சரிங்க, அற்புதமான நிலைப்பாட்டுல பயணம் பண்றீங்க. ரொம்ப நன்றி இனிய வாழ்த்துக்களும் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க 4 பேருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா ஐயா பேசிட்டு இருக்கிறவர் நேரலையில கேட்டிருக்கீங்க. இவர் பெரிய ஜோதிடர், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஜோதிடர். அவர் படிக்காத வகுப்புகள் இல்ல, அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல. நம்மள ஐயா கேட்கிறாரு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கிறோம். அவரு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? இப்ப நாம சரியா பயணம் பண்றோம்னு ஐயா சொல்லும் போது நமக்கு அது சிறப்பு தான், மேலும் சிறப்பு. ஐயா ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி எங்க குருநாதருக்கும் நன்றி, அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி, 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 நன்றி. சர்ப்ரைஸா? நான் அதனாலதான் ஐயாட்ட பேச வரதான் நான் போன் நம்பர் கொடுத்துட்டேன். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல, அவரு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல, நம்ம லைவ் இவ்வளவு தூரம் மக்கள் கேட்கும் போது பாத்துட்டு இருக்காங்கிறத விட ஜோதிடர் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கறாரு. அவருடைய சந்தேகத்துக்கு தெளிவு. ஜோதிடர் குரு மணிக்கு ஒரு மிகப்பெரிய குரு, சிறப்பு. பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பரவாயில்ல, அது நமக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு சின்ன விஷயம் சொல்லலாங்க. சொல்லு. இந்த குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா நம்மள கண்காணிச்சதுக்கு அப்புறமா நம்மள டெஸ்டிங் பண்ணிட்டு வாழ்த்து கொடுக்கிறாரு. சரிங்களா? நல்லது, நல்லது, சிறப்பு. நாம எல்லாம் கரெக்டா இருக்கோங்கிறது சரியாகுது. இல்ல, அதை கூட்டு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதுதான் அந்த எண்ணம் தான் கண்டிப்பா. அந்த எண்ணம் தான் குரு. அவருடைய கேள்வியை மாணவர்களை சோதிக்கிறத போல தேர்ந்தெடுத்து விடையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரியா இருக்கும் பட்சத்தில் வாழ்த்துறாரு பாருங்க. கண்டிப்பா எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, கூப்பிட்டு ஒரு அதை பாராட்டுறதுக்கும் மனசு இல்லாம கூட இருப்பாங்க. கண்டிப்பா கூப்பிட்டு ஒரு வாடிக்கையாளரா அவர் கூப்பிட்டு கேள்வியிலையும் கேட்டு அவளை வாழ்த்து தெரிவிச்சது இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் இல்லையா, எத்துணை குருமார்களுக்கும் ஐயப்பாடு என்பது காலத்தின் கட்டாயத்துல ஜோதிடத்துல வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்குங்க. அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் பொழுது அந்த குருவும் மாணவனாகவே அந்த இடத்துல மாறிடுறாரு, அப்சர்வ் பண்றாரு. கண்டிப்பா அவர் கேட்ட கேள்வி கூட பொதுமக்களுக்கு அந்த கேள்வி இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கூட கொடுத்துடலாங்க. அதாவது தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி எண்களை மாத்தணுமா அப்படின்னு அப்படி மாத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா லக்னம் உங்களுக்கு பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அதே லக்னம் தான் இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதுவுமே உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறது அப்படியே நிலையாத்தான் இருக்க போகுது. உங்க ஜாதகத்தில் நீங்க பிறப்பெடுக்கும் போது எந்தெந்த கிரக அடைவுகள் எந்தெந்த பாவங்கள் இருக்குது அது எல்லாமே அது வந்து இயங்கி கொண்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி உங்களை 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் மாற போறது இல்லை. அது என்னைக்கு நிலையானது. அதை இயங்காம இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க ராஜநிலை எண்களை கொண்டு இயக்கி கொடுக்குறோம்.
இயக்குகின்ற பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வந்துடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐயா கேட்ட மாதிரி இப்போ தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நம்பரை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, உதாரணத்துக்கு சனி திசையே நடக்குது அல்லது புதன் திசை நடக்குது, அவருக்கு வந்து ஒரு மோசமான அமைப்புலங்கிறது நடக்குங்கிற பொழுது அந்த இடத்துல அவருக்கு நோய், கடன், மம்புகளுக்குலாம் வரத்தான் செய்யும். அப்போ அவர் அந்த புதன் திசை நடக்குது 17 ஆண்டுகளும் அந்த கடன்லயே மீண்டுருவாரா அப்படிங்கிற ஒரு அந்த ஜோடம் சொல்லும். கடன்ல தான் அவர் இருப்பாரு. அதுல இருந்து தற்காத்து மீண்டு வரக்கூடிய வழியை எங்களுடைய ராஜநிலை செய்யுது. அவ்வளவுதான். கடன்ல இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வருமானத்தையும் கொடுத்து அவரை கட்டுமரத்துல ஆதில் தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு கட்டுமரமா செயல்பட்டு அவரை கரை சேர்த்து விடுறது என்னுடைய ராஜநிலை. திரும்பவும் மோசமான திசை அமைப்புல வந்தாலும் அவர் காப்பாற்றி விடுது. மற்றபடி அவருக்கு யோகமான திசைகள் வரும்போது அந்த யோகத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால நீங்க வந்து உங்க லக்னத்தை பேஸ் பண்ணி உங்க ஜாதக அடிப்படையில் நம்பர் எடுத்துட்டாவே போதுமானது. உங்களோட தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்க ஒன்றும் புலம்பிக்க வேண்டாம். அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இல்ல ஐயா சொன்ன மாதிரி நல்ல திசா புத்திகள் வரும்போது சிறப்பான பலனை கொடுக்கும், இரட்டிப்பு பலன். அதாவது எப்படின்னா ஒரு நமக்கு ஒரு பர்சன்டேஜ்ல பலன் இருக்குன்னா அந்த பலனை முழுசா கிடைக்குது. கண்டிப்பா தடை இல்லாம அதுல குறை இல்லாம தருதுன்னு வச்சுக்கலாம். என்னுடைய முறையிலங்க முழுசா கிடைக்கிறதுங்கிறத விட டபுளாவே கிடைக்குது. அது ஈஸியா கிடைக்குது, அவ்வளவுதான். கண்டிப்பா கொஞ்சம் அதாவது சிறிய முயற்சி பெரிய லாபம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் காரணம் இல்லை. இதுதான் நல்ல நேரம். இன்றைய காலகட்டத்துல நல்ல நேரம் ஆகி போச்சுங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு நிக்கிற இடத்துலயே நின்று ஓடுற கண்டிஷன்ல இப்ப எல்லாருமே நேரம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது பூமி. அப்ப இந்த ரொம்ப நாகரிகம் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல பொதுமக்களே வந்து வாடிக்கையாளர் அணுகும்போது எனக்கு உடனே இந்த பிரச்சனை உடனே சரியாகணுங்கிற மனநிலையே தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோயிலை குறிச்சு அந்த காலத்துல சொல்ற மாதிரி இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த அன்னைக்கு நீங்க போய் இந்த பணத்தை கட்டி பூஜை செய்யுங்கிற போது ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க, அந்த அன்னைக்கு போக முடியாது. இல்ல சில பேர் கோயில் வழிபாடு போகாதவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் உருவாக அவங்களே ஒரு பிரச்சனையில வருகின்ற பொழுது நான் 300 கிலோமீட்டர் போய் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற பொழுது அந்த 4 நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 2000-3000 செலவு பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உருவாகிறது இல்லை. அப்ப எளிமையான பரிகாரமா இன்னைக்கு எல்லாருமே செல்போன் வச்சிருக்காங்க. செல்போன் இல்லாத மனிதரே கிடையாதுங்கிற எந்த ஒரு கேள்வியில் இருக்கிறவனும் எனக்கு செல்போன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சிம் கார்டுங்கிறது அத்தியாவசிய தேவையாய் போச்சு. கண்டிப்பா. அப்ப அந்த எண்கள் அவர் அன்றாடம் அவர் கூட இருக்கக்கூடிய எண்களையே அவர் ஜாதகத்துக்கு சாதகமா அந்த அலைவரிசையை இங்க மாத்தி அமைச்சிட்டோம்னாவே முதல் வெற்றி அதிலேயே கிடைச்சிருங்க உங்களுக்கு. கண்டிப்பா. அப்ப அதை பயன்படுத்தவே அவங்களுடைய மனநிலையை அவங்களுக்கு தேவைகள். ஏன்னா அந்த செல்போன் நம்பர் தான் மாத்தி கொடுத்தாரு, எனக்கு இத்தனை நாள் எழுத்துட்டு பிரச்சனை ஒன்றும் சரியாயிடுச்சுங்கிற போது அவருக்கு அதுக்கு மேலே அதீத நம்பிக்கை வந்துருது. கண்டிப்பா. அப்ப அதை அவர் பயன்படுத்தவே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடுறாங்க. மக்களுக்கும் எளிமையா இருக்குது பயன்படுத்துறதுக்கு உட்கார்ந்த இடத்துல. ஏன்னா அவர் ரொட்டீன் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும் போதே போன் பேசுவார். வேலை செல்போன் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னா இன்னைக்கு ஒன்றிருச்சுங்க. இதுல ஐயாவா புகுத்தின விஷயம் என்னன்னா செல்போன் நம்பருக்கு பலன் சொல்ல வச்ச கான்செப்ட் இந்த 12 கட்டத்துக்குள்ளேயும் செல்போன் நம்பரை புகுத்தி பலன் எடுத்து சொல்ல மிகப்பெரிய மிராக்கிள்னு சொல்றாங்க. 10 நம்பருக்குள்ள 12 பாவத்தை உள்ள கொண்டு வந்து அதை இயக்கி அந்த பாவத்தை இயக்க முடியும், இயக்கி அவங்களுக்கு தேவையான பெற முடியும்னு சொன்னதுதான் இதுக்குள்ளே மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஐயா கொடுத்ததுக்கு. இன்னும் மேல அவர் நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும்னு நம்ம பிறவி என்பது விதிங்கயா. ஆமா. நம்ம இந்த ராஜநிலை மட்டுமல்ல, பொதுவா ஜோதிடத்துறையில மதிக்கு வேலை கொடுத்தாலும் புரியுதுங்களா, இங்க ராஜநிலையில கொடுக்கக்கூடிய மதியோடைய வேல்யூ வந்து கூடுதலா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அந்த கதியை நீக்கி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ராஜநிலைக்கு அற்புதமா பொருந்தது அப்படிங்கிறது ஏற்புடைய விஷயம். ஒரு வாடிக்கையாளர் செல்போன் நம்பர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க, செல்போன் நம்பரை மாற்றாமலும் சிலருக்கு அற்புதம் பண்ணுது. சரிங்களா? ஒரு வாடிக்கையாளர் கூப்பிடுறாரு, வர 20ஆம் தேதி தான் அவருக்கு நம்பர் ஆக்டிவேஷன் கொடுக்க போறோம். சென்னையை சேர்ந்த ஒரு வாடிக்கையாளர், அவருடைய தாயாருக்கு வயது 74. சரிங்களா? டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இது இல்லாம அதே சார்ந்த பாதிப்பு 3 இடத்துல இருக்கு அவங்களுடைய உடல்ல. ஒரு எண்ணெய் வந்து அவங்களுக்கு நம்ம ராஜநிலையில சில நுட்பங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கிற விதம், ஐயா கொடுத்த விதம் பொது. இதுல தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வை இன்னும் புகுத்துறோம். எல்லாருமே புகுத்திட்டு இருக்காங்க மறைமுகமா. அது போல புகுத்தி ஒரு எண்ணெய் கையில எழுத கொடுக்குறோம். அப்படி எழுத கொடுத்த போது 3 நாள்ல அவருக்கு தோள்பட்டையில இருந்த வலி விலகிருச்சு. போய் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. 3 நாள் பொறுத்து 2 இடத்துக்கும் சர்ஜரி பண்ணணுமான்னு பாக்குறாங்க. இந்த தோள்பட்டையில இருந்த பாதிப்பு முழுமையா குணமாயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். அவரோட சன்னு கூப்பிட்டு பேசுறாரு, ஐயா நான் ராஜநிலையை நம்புவேன், ஆனா நம்பினதுக்கான பலன் 3 நாள்ல கிடைச்சது, என்னால நம்ப முடியாத பலனுங்கிறது. எப்படிங்க?
இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். அப்போ நமக்கு இன்னும் பூஸ்டப். ஸோ நம்ம கொடுக்குற விஷயம் சரியாகத்தான் ரொம்ப சரியா போகுது. நம்ம தைரியமா யாருக்கிட்டையும் கான்பிடென்ட்டா பேச முடியும். அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரிங்க சார், நல்ல நேரம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து கேக்குறாங்க. அத நீங்க அப்படியே கேட்டீங்க இல்லையா, நாமளா சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, அங்க பயன்படாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த விஷயம் போகணும்னு இருக்கணும். இப்ப நம்ம குருநாதர் அதான சொல்றாரு, இப்போ பிரபஞ்சம் நமக்கு வந்து நல்லத வழிவிட்டால் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை ரொம்ப சிம்பிளா சொல்லலாங்க. வாசல் வரலும் போவோம், அந்த வழியா தான் டெய்லி போவோம். சாமி உள்ளதா இருப்பாரு. இல்லைங்க, வாசல் வழியா போவோம், கோபுரத்துக்குள்ள போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ண நேரம் இருக்காது, வெளியில இருந்து கணத்துல போட்டு போவோம். இதுதான் இந்த கதை. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த இடத்துல இறைவன் அழைப்பு கொடுக்கணும், இங்க பிரபஞ்சம் அழைப்பு கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட கனெக்ட் ஆக முடியுமே தவிர எல்லோரும் ராஜநிலையை தொடுவது என்பது சாத்தியம் அல்ல. பட் நல்ல உள்ளங்களுக்கு ராஜநிலை வந்து தேர்ந்தெடுத்து கையில கொடுக்குது. உண்மையே சொல்றேங்க, 3 பேர் விஷயம் அடையிறதுக்கு கொஞ்சம் காலம் தான் ஆகும். இதுதான் உண்மை இல்லைங்க உலகத்துல. அதுலயும் ஆனா அந்த கிடைக்கணும் இல்லையா, உண்மைத்தன்மை இருக்கு இல்லைங்களா, இறை வழிபாடு, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம், இவங்களை எல்லாரையுமே ஓடி போய் சேர்ந்துருதுங்க ராஜநிலை. கண்டிப்பா சரிங்களா? யாருக்கும் உதவாத இனம் அந்த ஒரு மனம். சொல்லுவாங்கல்ல, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காதவங்க, அவங்களாம் ராஜநிலையை நம்ப மாட்டாங்க. நம்பர் வந்து சொல்றோம் சார், அவங்க நம்பருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம், அதையும் நம்புறாங்க. ஆமா அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மாத்தி கொடுத்து அதை யூஸ் பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு இந்த நம்பரே எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன், என்னால மாத்த முடியல, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு வச்சிருந்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணாமலே. அப்ப அவங்களுக்கு அழைப்பு வந்தும் அவங்க அதை நிராகரிக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லாங்க, அது எந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டகரி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நேர்மையா கரெக்டான அலைவரிசையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவான ஆளுகளும் நம்மளை சந்திப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில் போறவங்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குதுங்க. இப்ப நேர்மை இல்லாதவங்க வந்து நான் ராஜநிலையை மாத்தி இதை விட பெருசா சம்பாரிச்சிடலாங்கிற எண்ணத்தோட வரும் பொழுது அவங்க வச்சிருக்கிற எண்களையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு நான் என்னோட வாடிக்கையாளருக்கு அனைவரும் சொல்லி கொடுக்கும் பொழுதே நேர்மையால் பயன்படுத்தினால் மட்டுமே இது வெற்றியை கிடைக்கும். நேர்மை இல்லாமல் நீங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா அதனால பின்வழிகளை தான் நீங்க சந்திப்பீங்க சொல்லியே தான் நான் கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க இதை வாங்கிட்டு போய் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நேர்மை இல்லாம சம்பாதிச்சுட்டு இருக்கிற பொழுது நம்ம நேர்மையா இயக்கக்கூடிய ஒரு எண்களை கொடுத்தா அவனுக்கு அது முரண்பாடை தான் வேலை செய்யும். அவன் அந்த வயசுக்கு மாற மாட்டாங்க சீக்கிரம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேர்மை இல்லாம அவங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போது இது போனோடனே அந்த வருமானத்தை தடவை நேர்மையா சம்பாதிக்க லேட் ஆக முடியா, இன்னைக்கு ஈஸியா சம்பாதிக்கிறத நல்லா எதிர்பார்க்கறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, இந்த நம்பர் வந்து கேட்டு என்னோட வருமானத்தை தடை பண்ணிருச்சு, அப்ப அது இயக்க வேண்டாம், எனக்கு செட் ஆகலைன்னு சொல்றாங்க. செட் ஆகிறது அது காரணம் இல்ல, அவங்க அந்த நிலைக்கு மாற மாட்டேங்கிறாங்க. சில நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நானும் நேரடியே செஞ்சிருக்கிறேன், என்னோட வாடிக்கையாளருக்கு அந்த மாதிரி அந்த அலைவரிசையிலே இயங்கிக் கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜநிலை எண்கள் பாசிட்டிவா திருந்தி வரதுக்குண்டான சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் பயன்படுத்தவும் மாட்டாங்க, அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு அது விடாது. இல்ல பயன்படுத்தினாலும் அந்த மாற்றத்தை கொடுக்கலன்னு சொல்லி போட்டு இவங்களே ஏதோ ஒரு பைய சொல்லி போட்டு மறுபடியும் பழைய நபரே பயன்படுத்துவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இல்ல இது நீங்க சொல்ற விஷயம் சரிதான், அவங்களே அப்படி பண்ணிக்கிறாங்க, அவங்க மனசே அவங்கள மாத்திக்குது. அவங்க என்ன நிலையோட வராங்கன்னா, இப்ப சந்திச்சிருக்கிறது இன்னும் அதிகமா பெரிய டெவலப்மெண்ட் ஆகலான்னு வராங்க. ஆனா அவங்க டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய விதம் அந்த விதத்திலேயே ஆகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது இந்த ராஜநிலை தடுக்கப்படுகிறது. கண்டிப்பா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வளர்ச்சியை கொடுக்கறதுனால நம்ம கொடுத்துற ஒரு ஸ்பீட்ல வந்து வாங்கிக்கிறாங்க. அது மறுபடியும் அந்த மனநிலைக்கு மாறி அவங்க அந்த கட்டத்துக்கு மாறுறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துழைக்கு வராத போது அவங்களுக்கு பழசே போதுங்கிற போது இவங்களே ஒதுக்கிடுறாங்க. கண்டிப்பா கேட்டா அவங்க ராஜநிலை எண்கள் எனக்கு பெருசா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இல்லைன்னா பயன்பட எனக்கு தான் செட்டாச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி 105 கேஸ் வரதான் செய்யுங்க, அது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நாங்க பாத்துருக்கிறோம். இப்போ இந்த நல்ல நிலை அப்படிங்கிறது ஈஸியா பிக்கப் பண்ணிக்குதுங்க. கண்டிப்பா அந்த தவறான கோணம் இருக்கிறவங்களை சரிப்படுத்துது. அந்த சரிப்படுத்துதலுக்கு அவங்க ஒத்து வர்றதில்லைங்க. அப்ப என்ன ஆகுது, உத சொல்லுவாங்க, ஒண்ணு இழுத்துப்படி அல்லது கையை விடும்பாங்க. அவங்களுடைய கோணம் அதை பிடிச்சு கரையேறணும்னு நினைக்கிறது இல்லை, விட்டுட்டு நம்ம வழியில போயிடலாம். சோ நிறைய பேர் இதுலதான் டைவர்ட் ஆகுறாங்க. கண்டிப்பா இது வந்து அனைவருமே சிந்திக்க வேண்டிய விஷயம். கெட்டது அப்படிங்கறத விட்டுட்டே வரலாம், அது தப்பு இல்ல. ஆமா, நல்லதா இருந்தா கூட்டிட்டு வரலாம். இவங்க கெட்டதையும் சேதிதான் கூட்டிட்டு வரணுங்கிறாங்க. அதுலதான் இதுல இன்னொரு விஷயம், நம்ம நடைமுறை வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் சொல்றேங்க. அதாவது பிராக்டிக்கலா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு ராஜநிலை ஜோடரை வந்து சந்திக்கிறாங்க, ஒரு எண்களை வாங்கிக்கிறாங்க, அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆண்டுகள் பயன்படுத்துறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபோன் கால் வந்த மாதிரி
முதல்ல ஒத்துக்கல, அப்புறம் நல்லா தான் இருக்கு, ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. இதுல இன்னொரு மனிதனுடைய மனமானது எப்பவும் புறங்கமால தாவிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இதான் சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அதுல ஒரு சில பேர்த்தினோட எண்ணலைகள் எப்படி மாறுதுன்னா, இன்னும் சுப்ரீம் பவர் இன்னும் பெருசா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா, கூட சேர்ந்து ஒரு எந்திரத்தை வச்சுட்டோம்னா, ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா, புதுசா ஏதோ ஒன்று வாங்கி கட்டிட்டோம்னா, இதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து திடீர்னு சீக்கிர டாப்ல போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, நடந்த நடைமுறையில நான் பார்த்த விஷயம் புரியுதுங்க. ஏற்கனவே கரெக்டான லைன்ல போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு எவனோ ஒருத்தர் உள்ள வந்து இந்த குழப்பி விடுறதோ, இல்லை இவங்களோட சிந்தனை மாறுகின்ற பொழுதோ, திடீர்னு பணக்காரனா எல்லாம் இது ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்குது. புதுசா போய் அதை ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டி அதையும் பண்ணி பெருசா பணக்காரனா எல்லாம் போட்டு சம்பாரிச்சலன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்தை உள்ள கொண்டு வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஏற்கனவே நடந்துட்டு இருந்த அலைவரிசை படிப்படியா குறையுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு முகம் தெரியாத நபர்கள், நான் சந்திச்ச விஷயம் சொல்றேன், முகம் தெரியாத நபர்களுக்கு இந்த மாதிரி அவங்க கேட்கும் பொழுது 1.5 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு கேட்கறாங்க. ஏன்னா நம்ம தினசரி பல மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம், நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டே இருக்கிற போது நம்ம சில விஷயங்களை கெஸ் பண்ணிடுறோம். நான் கண்டிப்பா. அப்ப அவர்கிட்ட கேட்கறேன், 1.5 ஆண்டுகள் இந்த எண்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, திடீர்னு அந்த நம்பர் மாறி போறது இல்ல, அதே நம்பர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வரக்கலாம் வாய்ப்பு இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப நடைமுறை வாழ்க்கையில் திடீர்னு நீங்க என்ன பண்ணீங்க, புதுசா ஏதாவது அணுகுமுறை பண்ணீங்களா, ஏதாவது வீட்டை மாத்தினீங்களா, இல்ல புதுசா வேற ஒரு நம்பர் வாங்கி இயக்குனீங்களா, இல்ல வேற என்ன அணுகுமுறை பண்ணீங்க, திடீர்னு புதுசா எந்திரம் வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சீங்களா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்டோன்னே நான் நோண்டி கேட்கறேன். ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்ன வரைக்கும் நல்லா இருந்தது, திடீர்னு 10 நம்பர் 1 நம்பர் திரும்பிச்சு, அதே நம்பர் தானே போய் இயக்கிட்டு இருக்கிறேன். அப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு மைனஸ் வருது அப்படிங்கிற போது நீங்க நான் திரும்பி கேட்கின்ற பொழுது அந்த பொண்ணு சொல்லுது, அந்த அம்மா அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஆமாங்க எங்க சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க வீட்டுக்காரர் பார்த்தா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஜோசிக்கார போய் வெளியூர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சந்திச்சுட்டு வந்துட்டு, அவர் ஒரு பெரிய எந்திரம் ஒன்று போட்டு கொடுக்குறேன், நல்லா சரியா பிக்கப் ஆயிருன்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு எந்திரத்தை ஒன்று போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்து அதெல்லாம் டெய்லி ஒரு தேங்காயெல்லாம் கொடுத்தாரு, மந்திரிச்சு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் பர்டிகுலரா அதை கேட்கறேன் தான் மாட்டேன். அந்த அது எப்போ வீட்டுக்குள்ள வந்ததுங்கிற தேதியை பாருங்கம்மா, அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி மாறுதல் நடந்தது நீங்க பாருங்க, கெஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த அம்மா 2 நிமிஷம் லைன்லயே இருக்குது. 3 மாத காலங்கள் அந்த அம்மா அப்பவே கெஸ் பண்ணது, உடனே ஃபோன் லைன்ல இருங்க ஒரே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. கெஸ் பண்ணிட்டு நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைக்கு நான் இப்பதான் யோசிக்கிறேன், அது வரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது, புதுசா பிசினஸ் டெவலப் பண்ணிடலாம், புதுசா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் ஒரு மனநிலையில இது பண்ணுவோம். ஒரு சிலது பாசிட்டிவா நடக்கிறத நம்ம பேச வேண்டியது இல்லை, அது ஒரு நம்ம வந்து எதுவுமே போவாங்க அவசியம் இல்லை. எங்கிட்டே தான் வரணும், எங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம், யாரும் கட்டாயம் இல்லை, இந்த உலகம் பயன்படுத்தலாம். இந்த ஒரு பொதுமக்களான நீங்களும் ஒரு விஷயத்தை புதுசா ஒரு இயக்கின்ற பொழுது அது எந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துதுங்கிறது நிமிடம் வாரியா நாள் கணக்கு நீங்க அதையும் வாட்ச் பண்ணணுங்கிறத என்னுடைய கருத்து. எந்த ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தினாலும் அது எந்த மாதிரி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குதா, கரெக்டா போயிட்டு இருக்கிற அலைவரிசை உங்களுக்கு மாத்தி விட்டுறதா, உங்களோட அணுகுமுறையை மாத்திடுதா, நெகட்டிவா நடக்குதா பாசிட்டிவா நடக்குதான்னு பாருங்க. பாசிட்டிவா நடந்தா தப்புல நீங்க பயன்படுத்திங்க, ஒரு கரெக்டா போயிட்டு இருக்கிற விஷயத்த நெகட்டிவா திருப்பி போடுங்கிறவங்க நீங்க உஷாராயிக்கணும். கண்டிப்பா நான் அதைத்தான் சொல்றேன். 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, இது பூரா பிசினஸ் டல் ஆயிருச்சுங்க, வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாகி போய் சண்டையாகி போய் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலையை விட்டே போயிட்டாங்க, அவங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம அதெல்லாம் பாக்கி பிக்கப் பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் வேலை செய்யற அளவுக்கு வளர்ந்து வந்தது. திடீர்னு பெருசா சம்பாரிச்சலாம் சொல்லி யாரோ ஒருத்தர் பக்கத்து கடைக்கார யாரோ ஒருத்தர் சொன்னாரு, வேற ஒருத்தர் நண்பர்கள் மூலியமா ஒரு க்ளோஸ் போய் பண்ணிட்டு வந்தோடனே அங்க இருக்கிற 22 வேலைகள் 4 பேர் போய் 22ல 15 ஆகி அப்புறம் 10 ஆகி இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 மாசத்துல மிகப்பெரிய நெருக்கடியாகி இவர் அந்த பொருளாதாரத்தை நம்பி சில கமிட்மெண்ட் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டாரு. இப்ப பொருளாதார டிராப் ஆனு கூட அதை சமாளிக்க முடியாம திணறாரு. அப்ப அவருடைய மனைவி போன் பண்ணி கேக்குறாங்க, புரியுது அப்ப நான் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க வந்துமா, அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க, இல்லைன்னா எடுத்து போட்டுட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நாள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஒரு கிளைண்ட். ஹலோ ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, நம்பர் சொல்லுங்க ஐயா. 88 இப்போ வந்திருக்கிற நம்பராங்க ஐயா. ஐயா போடுங்க 8877 88 திரும்பவும் 88 6464. ஆமா 6464 நம்ம ராஜநிலை எண்கள் தான் பயன்படுத்து. ஐயா இந்த நம்பர் எப்ப இருந்து யூஸ் பண்றீங்க ஐயா? 15 நாளா தான் யூஸ் பண்றீங்களா? சரிங்க, கேள்வி என்னன்னு கேளுங்க. சரிங்கய்யா, பிறந்த தேதி என்னங்கய்யா? இல்ல உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சரி உங்க கேள்வி என்னங்கய்யா? என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்பரை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படித்தானங்க ஐயா? சரி, இப்ப இது வாங்கிருக்கீங்களா? ராஜநிலை ஜோதிடத்தை வாங்கினீங்களா இந்த நம்பரை? நீங்களே வாங்கினதுதான். சரிங்க ஐயா. சரி, இந்த நம்பர் வந்து சிறப்பா இருக்குங்க ஐயா. இந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம்
உங்க தொழில் வேலைக்கு போறீங்களா, தொழில் ஸ்தானம் பண்ணிட்டு இருக்கிறீங்களாங்க ஐயா? தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இது நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க ஐயா. இப்போ 15 நாள் தான் ஆயிருக்கீங்க இல்லைங்களா? 10 நாளா தான் ஆயிருக்கு. சரி, பரவாயில்ல. நீங்க எங்களை தொடர்பு கொண்டது கூட நாங்க வாழ்த்து சொல்றோம். சரிங்களா? ஏன்னா இந்த எண்கள் தான் இப்போ எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்களாங்க ஐயா? ரைட்டு. இப்போ இந்த எண்கள் எல்லாமே சிறப்பான எண்கள் தாங்க ஐயா. உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் உங்க வாழ்வில் ஏற்றத்தையும் கொடுக்குங்க ஐயா. இப்போ இந்த 10 நாளா உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின எண்கள் வச்சிருக்கீங்களா இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி பழைய எண்கள் பயன்படுத்தினதை வச்சிருக்கீங்களா இல்லைங்களாங்க ஐயா? இருக்குதுங்களா? சரிங்க ஐயா. சரி, அது வேண்டாங்க ஐயா. இப்போ நீங்க எடுத்திருக்கக்கூடிய எண் மிக சிறந்த எண்ணு. இந்த எண்களை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் சிறப்புகள் சேரும். சரிங்களாங்க ஐயா? நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போயிருவீங்க. அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐயா பேசுறாரு. இன்னொரு முக்கிய குறிப்புங்க, அதாவது ராஜநிலை ஜோதிடர்களை அணுகாமல் நீங்களா ஒரு எண் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த எண்ணை இயக்கிறதுக்கு ஒரு சூட்சும நேரம் ராஜநிலை ஜோதிடர்கள் பரிந்துரை செய்வோம். முக்கியமான விஷயங்க. எல்லா எண்களும் ஐயா நல்லதுங்க. இப்ப அழைத்த எண்ணுக்கோ அல்லது இந்த ராஜநிலை ஜோதிடர்களுடைய எண்களுக்கோ அழைத்து உங்களுக்கான சூட்சும நேரத்தை தெரிஞ்சு இயக்குங்க. மேலும் வெற்றி அடையலாம். வெற்றியோட சதவீதம் கூடும். பொருளாதாரத்தில் மேன்மை அடையலாம். ஸோ பொதுவா நீங்க இயக்குன நேரம் சரியா இருக்கா இல்லையாங்கிறது அது பார்க்கும்போது வித்தியாசத்தை உணரலாம். பட் நாங்க சொல்ற நேரத்துல நீங்க இயக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி கூடுதல் சதவீதத்தை தரும். எல்லோருக்கும் எல்லா நேரமும் சரியானது இல்லைங்க. சூட்சும நேரத்தை சொல்வதில் ராஜநிலை முதன்மையானது. ஸோ அதனால இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய எண்களுக்கு கூட கூப்பிட்டு உங்களுக்கான சூட்சும நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இயக்க ஆரம்பிங்க. வரக்கூடிய 20ஆம் தேதி ராஜநிலை எண்களை இயக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். சரிங்களா? ஸோ ஐயாவிடம் அழைத்து உங்களுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, செல்போன் அவங்களா எடுத்துக்கிறாங்க. நம்ம பேசுறோம், இது போல கருத்தரங்குல பேசுறத வச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்களா ஒரு நேரத்தை இயக்குறாங்க. இல்ல அதுதான் அவங்க செய்யறது. அது தவறான நேரமா இருக்கலாம். சரிங்களா? பாதகத்தை தரக்கூடிய ஓரை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கலாம். அப்ப அந்த தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னா வெற்றி சதவீதம் குறையுது. ஸோ நல்ல எண்ணா இருந்தாலுமே இயக்கக்கூடிய நேரம் ஐயா அருமையா ஒரு பர்சன்டேஜ் குறையுங்க. கண்டிப்பா குறையும். அல்லது அதுக்கான டியூரேஷன் டைமிங் அதிகமாகும். அந்த நம்பர் நல்லதா வச்சிருக்கோம், ஆனா எங்களுக்கு நடக்கல. நம்பர் மாத்தினா போதுங்கிற ஒரு விஷயம் சொன்னதுனால அவங்க அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம எந்த விஷயங்கள் செய்யறோங்கிறது தெரியறதில்ல. இயக்கக்கூடிய சூட்சும நேரம் கொடுக்குறோம். அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் புள்ளிகள் விஷயம் கொடுக்குறோம். எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டோம். அதையும் தாண்டிங்க அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஆய்வு செய்து எடுக்கின்ற பொழுது வெற்றியினுடைய சதவீதம் மிக சிறப்பு. அதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு பலன் கேட்கறாங்க, அந்த நம்பர் பொதுவான நம்பரை நம்ம பலன் சொல்றோம், பிரச்சனை இல்லை. வளர்ச்சி கொண்டு வரும்போது அவருடைய ஜாதகம் அடிப்படையா தேவைப்படுது. அதை ஆய்வு செய்து எண்களை சிறப்பா எடுக்கின்ற பொழுது மிக சிறப்பான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவான சிறப்பான எண்கள் அவங்களா எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, அது என்னன்னு எடுக்கின்ற பொழுது பாதகம் இல்ல. அப்ப அதை பயன்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு சரியா பெரிய அளவுல மாற்றம் அல்ல அப்படிங்கிற போது அவங்க எண்கள் வேலை செய்யறீங்க தவறாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கேட்பாங்க. அதனால அவங்க ஜாதக அடிப்படையில சிறப்பான எண்ணா அப்படிங்கறத அவங்க தேர்வு செய்து வாங்கின்ற பொழுது சிறப்பு. தேர்வு செய்வதில் ஒரு பெரிய வேலை இருக்குங்க. அது ராஜநிலை ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். மேலோட்டமா ஒரு எண் எல்லாருக்கும் நல்ல எண் அப்படின்னு சொல்றது பொதுவா எண்ணுக்கு பலன் இருக்கும், வைப்ரேஷன். இன்னும் சில நிறைய சூட்சுமங்கள் படிப்படியா. சரிங்களா? இதெல்லாம் ஜாதகத்தை பொருத்தும் பொழுது மட்டுமே துல்லிய பலன் சொல்ல முடியும். ஸோ மேலோட்டமா எல்லா எண்களும் சிறப்பானது, எல்லாருமே போய் கடையில எடுத்துக்கலாம். தேவைகள் என்னங்கிறது தெரியாது. அந்த தேவைகள் இந்த எண்கள் பூர்த்தி செய்யுமாங்கிறது தெரியாது. அப்ப அதுக்குண்டான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா நம்ம இதை வாடிக்கையாளர்கள் செல்போன் எண்ணை தேர்வு செய்யக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஆலோசனையின் பின்பு
எடுங்க. இயக்குவது என்பது ஆமா உங்கள் வளர்ச்சி கொடுக்கும். எங்கள் வளர்ச்சிக்காக நாங்க சொல்லலைங்க. உங்கள் வெற்றி சதவீதம் கூடினால் ராஜநிலையின் வளர்ச்சி கூடும். ராஜநிலை கலை மேலும் பலரை போய் சேரும் என்பதற்காக இந்த அறிவுரை. நன்றி. சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நம்பரை நாம வந்து என்னதான் எடுத்தாலும் அவர்களுடைய ஜாதக பிரகாரம் நாம அதை இயக்குறோம். கண்டிப்பாங்க. அது எல்லாருக்கும் அதாவது முகூர்த்த நாள் பாக்குற மாதிரி தான், எல்லா முகூர்த்தமும் சரியான முகூர்த்தம் நினைக்கிற மாதிரி எல்லாரும் பண்றாங்க. அது வந்து சரி வரல. பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. மனைவியோட நம்பர் ஃபோன் நம்பர் செக் பண்ணுவோம். அது எப்படி இருக்கு? சொல்லுங்க. என் நம்பர் சொல்லுங்க. நல்லதுங்க. அப்ப பேசிட்டு இருக்கேன் என்னங்களா? அது என்னதுங்க? சொல்லுங்க. 95 95 20 00 67 67 88 07. 88 07. இது யாரோட நம்பருங்க? என்னோட ஒய்ஃப். சரி சரி. இப்ப இவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. ஈரோடுங்க சார். ஓகேங்க ஐயா, நீங்க பதில் கொடுக்குறீங்களா? நம்பர் சொல்லுங்க ஐயா. 95 போடுறோம். 95 ஐயா, இந்த எண் எவ்வளவு நாளா இயக்கிட்டு இருக்கீங்க? 8807 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கு? அது நீங்க நம்ம இதுல சொல்ற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளத்துல தான் இருக்குங்க சார். சரிங்க. தொழில்ல தொழில் சுமாரா தான் போயிட்டு இருக்குங்க சார். குழந்தைக்கு மனைவியோட தொழில் அவங்க என்ன பண்ணிட்டு தொழில் பண்ணுங்க சார். வீட்டுல சார் இப்போ இந்த நம்பர் உங்க மனைவி யூஸ் பண்றதுனால உங்களுக்கும் பொருளாதார இழப்பு வரும். நீங்களும் போராடி தோப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுக்கும். கணவர் இருந்தும் இல்லாத நிலைமையும் பண்ணும். அதாவது நீங்க வெளியே என்னதான் அதட்டி பேசிக்கிட்டாலும் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க பேச்சுட்டு எடுபடும். உங்க டம்மி நீங்க அவங்களை டம்மி ஆக்கிடுவாங்க. அந்த மனநிலையை வந்து அங்க ஏற்படுத்தி விட்டுரும். சரிங்களா? இந்த எண்ணெய் அவங்க பயன்படுத்துறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைங்க. எப்பவுமே பயந்த சுபாவத்தோடய இருக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா முடிவெடுக்க மாட்டாங்க. குழப்பம் இருந்துட்டே இருக்கும். சில நேரத்துல பதட்டம் இருந்துட்டே இருக்கும். நம்ம செய்து கரெக்டா இருக்குதா இல்ல தவறா போயிருக்கும் அப்படிங்கிற பதட்டத்திலேயே முடிவெடுத்து மாட்டிக்குவாங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குங்களா? ஆமா, குழந்தைகளுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இந்த எண்ணெய் வந்து எவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியுமோ மாத்திக்குங்க. உங்க மனைவி என்ன மாத்துனா கணவர் கூட வேலை செய்யும், குழந்தைகளுக்கு கூட வேலை செய்யும். இப்போ அவங்க நம்பர் மாத்திரம் எனக்கு எப்படி வேலை செய்யணும்னா அந்த அவங்களுடைய போன் நம்பர்லயே உங்களுடைய கணவருடைய ஸ்தானத்தை வலுப்படுத்த முடியும், குழந்தைகளுடைய ஸ்தானத்தையும் வலுப்படுத்த முடியும், அவங்களுடைய ஸ்தானத்தையும் சிறப்பா பண்ண முடியும். அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இல்லைங்க, டோட்டல் நம்பர் அவுட். 9442 அவங்க சிறப்பா இருக்கும். மற்றபடி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க இது இயக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுனால நீங்க திணறுவீங்க. போராடி தோக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. அதனால இதை மாத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? ஓகே ஐயா. இப்போ உங்களுடைய எண்ணில் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து தொழில் பாவத்துல நிலையான வருமானம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? உங்களுடைய எண்ணும் கூட திருத்தப்பட வேண்டிய எண், மாற்றப்பட வேண்டிய எண் தான். சரிங்களா? ஸோ பிள்ளைங்க வெளியில படிக்கிறாங்களா, உங்களோட தான் இருக்காங்களா? ஆமாங்க. ஏன்னா இந்த எண்ணில் நீங்க இயக்கிட்டு இருக்க அடிப்படையில வெளியூர்ல போய் படிச்சா மட்டுமே அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். உள்ளூரில் வளர்ச்சி இருக்காது. நிறைய தடைகளுக்கு பிறகு அவர்களுக்கு உரியது அமையும். புரியுதுங்களா? ஸோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலையும் ஸோ அவங்களுக்கான செலவினங்களை அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயக்கக்கூடிய உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரிங்களா? ஸோ இதே போல உங்க பிள்ளைகள் எண் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் கூடுதல் அசுப பலனை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அவசியம் ஆலோசனை பெற்று உங்களுக்கான எண்களை திருத்தம் செய்து கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம். உங்க மனைவியோட செல்போன் என்னோட கூட்டு எண் 50. அவ்வளவு சிறப்பு இல்லை. உங்களுக்கும் அதே எண் தான். சரிங்களா? மொத்தத்தில் கவலை மட்டுமே இருக்கும். எப்பவுமே இனம் புரியாத மன உளைச்சல்ல சொல்ல முடியாத வருத்தங்கள் வலிகளோடு உங்கள் வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருக்கும். நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. ஆனா முன்னேற்றத்தை கொடுக்காதுங்க இந்த நம்பர். நேர்மை இல்லாதவங்களுக்கு தான் வளர்ச்சி கொடுக்குங்க. அதனால நீங்க வந்து இந்த ரெண்டு எண்ணையுமே மாத்திக்கின்ற பொழுது நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கலாம். குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க. உங்க திறமைக்கேற்ற வளர்ச்சி தொழில கிடைக்கும். நல்ல வருமானங்கள் வரும். சிறப்பா நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழலாங்க. 2 பேரோட எண்களை மாத்தி அமைங்க. ரொம்ப சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கையில வாங்கினா பையில போட்டேன், காசு போன இடம் தெரியல. உங்க வாழ்க்கை அதுதான்.
அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மாத்தி அமைங்க So, சிறப்பா அவசியம் இருக்கு. மாற்றி அமைங்க. உங்க வாழ்க்கையிலும் பொருளாதார மேன்மை உள்ளிட்ட 16 செல்வங்களும் கிடைக்க ராஜநிலை குழுமம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன். அனைத்தும் அழைத்தமைக்கு நன்றிங்க. என்னங்க? நன்றி அனைத்தும் நன்றிங்க. நன்றி. சரிங்க. இப்போ கூப்பிட்டு அவர் கேட்ட பலன்லயே பாத்தீங்கன்னா, மனைவி யூஸ் பண்ற நம்பரை குடும்பஸ்தான set டேமேஜ், இவர் யூஸ் பண்ற நம்பரை மனைவியினுடைய பாவம் டேமேஜ். அப்ப அவங்களுடைய ஜாதகத்திலேயே அந்த அமைப்புல அங்க நெகட்டிவான பிளானட்ஸ் தான் ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்கோம். காட்டு அதே மாதிரி ரெண்டு பேர்த்தோட அமைப்புலயுமே அதே பிரச்சனை சரி தான். இல்ல. அப்ப ரெண்டு பேத்துக்குமே சரியான புரிதல் இல்ல. ஆமா கருத்து அதுதான் அந்த மாதிரி முரண்பாடு. பிரச்சனைகள் வருது, வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. கருத்து முரண்பாடு இருக்கும். ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் கேட்கவே ஏன்னா மாட்டாரு. ஒரு சில நபர்களை பாத்தீங்கன்னா தம்பதிகிட்ட யாரோ ஒருத்தருடைய குடும்பஸ்தானத்துல சிறப்பா அமைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கேட்கல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. இது ரெண்டுமே சரி இவன் சரி வேண்டாம், இல்லைங்க. எனக்கு வேண்டாம்னு ஒரு மாதிரி கேசாரு. பிரிவினையை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். சொல்லுவாங்க சார், ரெட்டை மாட்டு வண்டி சேர்ந்து போகும்போது தான் டிராவல் நல்லா இருக்கும். இது ரெண்டுமே ஒவ்வொரு போகாத போது ஒரு பக்கம் போகும்போது அதோட பயணம் சிறப்பா இருக்கு. குடும்ப வாழ்க்கையே ரொம்ப குடும்ப சிறப்பு இல்லாம வாழ்க்கையிலும் போயிரும். ஸோ ஒற்றுமை இல்லாத தன்மை, கருத்து முரண்பாடு, ஒருத்தர் பேச்சு ஆர்குமெண்ட் பண்றது, இது போலலாம் இருக்கும். சில பேர் வெளியே ஒருத்தர் விலகி போறதுக்கு தான் வாய்ப்பு சொல்ல இருக்குது. முடியாத அவ்வளவுதான். சோகம் அப்படியே ஆமா. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிற மாதிரி இருக்கும். உண்மை உண்மை. அவங்களுடைய நல்லது. டோட்டல் இன்னும் அவ்வளவு சிறப்பா இல்ல. சிறப்பா இல்லை. சரிங்க. ரைட், அவர் மாத்திக்கிறது சிறப்பு. நிச்சயமா நிச்சயமா. அடுத்து நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களாமா? சொல்லுங்கம்மா, நீங்க ஏதாவது தகவல் சொல்லுங்க. இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்களும் புதிதா கருத்தரங்குக்குள்ள வரீங்க. நீங்க ஏதோ புதுசா அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும், இல்ல கேள்விகள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வாகன எண்கள்ல கேக்குறாங்க. இப்ப வாகன எண்கள்ல 4 நம்பரும் நல்லா இருக்கு, அந்த டோட்டல் நல்லா இல்ல. இப்ப நம்ம ராஜநிலையில இது தந்தை, இது மகன், இது பேரன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டோட்டல் தானே சரியில்லை, அப்ப பேரனுக்கு தானே சரியில்லாம இருக்கும், எங்களுக்கு நல்லா தானே இருக்கும். டோட்டல் நம்பர்னால கொடுப்பனை வேணும் இல்லைங்க. கொடுப்பனை அனுபவிக்கிற பலன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அவங்களை நிலைத்தன்மை இல்லாம பண்ணிரும். இருந்தும் அனுபவிக்க முடியாம போகும், இல்லைன்னா கொடுத்து கெடுத்து விட்டுரும். அது கொடுக்கலின்னு சொல்ல முடியாது, அதனுடைய பலன் முழுதா அனுபவிக்க முடியாது. அதுல ஏதோ பிரச்சனைகள் கொடுத்து விடும். கொண்டு போய் டோட்டல் 15 வருது. அது கண்டிப்பா இவங்களுக்கு வேலை செய்யுமா? கல்யாணம் ஆகி போது பேரன் பிறக்கும் போது இங்க காலி பண்ணி விட்டுரும். இல்ல அது வரைக்கும் எங்களுக்கு நல்லா, எங்களுக்கு சின்ன வயசு, இப்ப எங்களுக்கு வயசு ஆகும்போது விபத்தை கொடுக்க முடியலங்க. விபத்தை கொடுக்க முடிய குழந்தையே வராது. அந்த மாதிரி ஏற்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில பிரச்சனை, குழந்தை உருவாவதிலே சிக்கலுங்க. கருக்கலைப்பு, கருச்சிதைவு போயிடும். சரிங்களா? அப்படியே வளர்ந்தாலும் அந்த குழந்தை நோயோடு பிறக்கும். சரிங்களா? அல்லது ஒரு விபத்தை சந்திக்கும். 15 நம்பர் 100 பேருக்கு கேள்வி கேட்டாலும் விபத்துனா விபத்து தாங்க, உறுதியா சொல்லலாம். அந்த வாழ்க்கையில திருப்தியற்ற நிலைதான். விபத்து இல்ல அப்படின்னு எல்லார வாழ்க்கையும் பிரிவினையை கொடுத்துரும். ரெண்டே விஷயம், உயிர்காரகத்துவம் பொருள் காரகத்துவம் கண்டிப்பா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டோட்டல் நம்பர் தான் சரி இல்லை, இது எனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பா உயிர்காரத்துவத்துல டேமேஜ் ஆவாங்க. அதுதான் அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது இழக்கும் போது அது காமிக்கும். ஏன்னா நல்லா இருக்கிற போது நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ல, அதான உண்மை. எங்களுக்கு இப்ப நல்லா நம்பர் தானே. இப்ப நம்ம வயிறு நம்பி இருக்கோ, சோறு போடணும்னா வேணாம்னு தானே சொல்றோம். அப்புறம் பசிக்கிறது தானே தெரியும். சோறு ஏதோ ஒண்ணு இருந்தா போதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டேங்க, அந்த சாப்பாடு செரிமானம் ஆகணும். அதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் யாரும் நினைக்க மாட்டோம். நம்ம மனைவி குழந்தைகளும் சிறப்பா இருந்தா தானே வாழ்க்கை பூர்த்தியாகும். அதுக்கு இன்னும் லேட் ஆகும்ல. இப்பயே குழந்தை உருவாகணும் இல்ல, அடுத்த சந்ததியை கொடுக்கணும். குழந்தை உருவாய் ஒருத்தருக்கு வண்டி நம்பர் சரியில்லை, குழந்தை ஸ்தானம் 69 இருக்குது, குழந்தை உங்களுக்கு அபார்ஷன் ஆச்சான்னு கேட்டா அவங்க ஷாக்காகிறாங்க. எப்படிங்க அபார்ஷன் ஆச்சு சொல்ல முடிஞ்சது, நான் டேட்டா பொறுத்து டைம் ஜாதகமே கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அபார்ஷன் ஆயிடுச்சான்னு ஆமாங்க ஆயிடுச்சுங்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை கருத்தரிச்சிருக்கீங்களா, அதுக்கு வைத்திய செலவு பண்ணிட்டே இருக்கீங்களா, டெய்லி 800 செலவுன்னு ஊசி போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு என்னன்னு பாருங்க, அது மறுபடியும் ஒரு கருத்தரிக்குது, அதுக்கும் வைத்திய குறைபாடுகள் இருக்குது, அதையும் சரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ 19 அந்த வாகனத்தை இயக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஒரு கிளைண்டோட நம்பர் சரி சரிங்களா, சொல்லுங்க போடுங்க. நம்மளும் இந்த அழைப்பு இல்லாத நேரத்துல மக்களுக்கு புரிய வைப்போம். ஓகே ஓகே. 95 66 62 62 11 55 சரிங்களா? ஸோ இந்த எண்ணுக்கான பலன் எப்படி இருக்கும்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு நல்லா இருக்கு, சரிங்க, துணைவருக்கும் புத்திர விருத்திகளை கொடுக்குது. சரி. பட் ஆனா குழந்தைகள் விஷயத்துல விரோதத்தை கொடுக்குது இல்லைங்களா? சிறப்புங்க. சரி, இப்ப தொழில்ஸ்தானம் சுமாரா தான் இருக்குன்னு சொல்லிடுறோம். சரிங்க. சரிங்களா? அப்ப டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையுமே தொடச்சிருக்கு. இது எல்லாம் மற்ற விஷயங்கள் இருந்தாலுமே இங்க கூட்டு எண் அப்படின்னு போகும்போது அவங்க வாழ்க்கை சூனியமாயிருக்கு. அப்ப சூனியமாகும் போது இங்க இந்த இடத்துல குழந்தை பந்துகள் வருவாங்க போது குழந்தை இல்லாம கூட இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம்.
இந்த எண்ணு பயன்படுத்துறவர் ஆணுங்களா? ஆண். திருமணமாய் குழந்தை இருக்குதுங்களா? ஆண் ஜாதகர். திருமணமாய் குழந்தை இல்லாம குழந்தை இருக்கிறது இருக்குமா இல்லையா? அது குழந்தை இருந்தா பிரச்சனை இல்லைன்னா இருக்காது. குழந்தை உருவான அபார்ஷன் ஆகணும், மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருப்பாங்க. பர்ஃபெக்டான அதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் இருந்தா பிரச்சனைகளை சந்திக்கும். இருந்தா குழந்தையினால பிரச்சனை கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன வாங்கிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? குழந்தை பிறக்காத முன்னாடி இந்த வச்சிருந்தாருன்னா குழந்தை உருவாவதில் தடையே ஒண்ணு, குழந்தை உருவாகி வளர்ச்சி இல்லாம போகும், இல்லைன்னா அபார்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட, இது எல்லாமே பண்ணும். இந்த நபர் ஒரு பதட்டத்தோடவே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருப்பார். எப்போ நிலையான முடிவு எடுக்கவே மாட்டாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் ஒரு காலகட்டத்தில் நல்லா போயிருக்கும், அந்த தொழில் நம்பியே நிறைய இழந்துருவார். ஒரு காலகட்டத்துக்கு மேல தொழிலே இல்லாம உட்கார வச்சிடும். சொத்து வித்து திருப்பி உள்ளதான் சொத்தை இருக்காது, இருந்தாலும் போய் போட்டுட்டு தான் இருக்கணும், இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, அனைத்தையும் இழந்துருவாரு. இல்லைங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கையில வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புரிதல் வரும். கண்டிப்பா. சரிங்களா? இப்போ எதுக்காக இந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 9566. ஸோ ஜாதகர் நல்ல நிலையில தான் இருக்காரு, மனைவி அமைஞ்சது நல்லதா. சரிங்களா? திருமணத்துக்கு முன்பே அவருக்கு அமைந்த மனைவி, அதாவது பார்க்க போற வரன் எல்லாமும் ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துலதான் போயிட்டு பெண்ணே அமைஞ்சது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ரெமெடி கொடுத்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண் வாரிசு இருக்கக்கூடிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாரு. இந்த எண்ணுக்கான விதியை நான் சொல்ல வரேன், என்னுடைய கோணத்துல. கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து தொழில் ஸ்தானத்துல 62ங்க. ஒரு நல்ல 6-2 நம்ம கூட்டணும்னா 8ங்களா? ஒரு பொதுப்படியாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னாலும் பலன் வருது. இப்ப 8ங்கிறது ஆயுள் பாவம்னு சொல்றோம், கர்மகாரகன் சனீஸ்வர பகவானை சொல்றோம், நன்மைகள் நடக்கக்கூடிய. அவர் இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில வேலை பார்த்தாரு. ஓகே. அதுவரை அவர் சிறப்பா தான் இருந்திருப்பார். சரிங்களா? அடுத்து சுயமா தொழில் பண்றோம்னு வெளியே வர்றாரு, தொழில் வாஷ் அவுட். அடுத்தது சொத்து ஸ்தானம். ஐயா சொன்னாரு, அருமையா சொன்னீங்க. 11ஆம் எண் சொத்து இருந்தா தொடச்சு விட்டுரும். இந்த எண்ணை வச்சிட்டு இருக்கும்போது அவங்க பூர்வீக சொத்தை இழந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு இடமாற்றத்தை சந்திக்கிறாங்க. அடுத்து 55. இதுவரை குழந்தை தங்காது, சிதைய வாய்ப்பு உண்டுன்னு ஐயா சொன்னீங்க. சரிங்களா? ஐயாவும் சொன்னாப்புல 2 முறை டேட்டு இருந்து கரு வளர்ச்சி இல்லாம, ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்லே கரு வளர்ச்சி இல்லைன்னு ஒரு முறை ப்ராப்ளம் ஆகி போச்சு, வளராதுன்னு சொல்லிட்டாங்க. நேச்சுராவும் ஒரு முறை ஆயிடுச்சு. ஸோ இந்த எண் பிரச்சனை பண்ணுதுங்கிறது உறுதியான விஷயம். பட் சொல்லும் பொழுது கூட்டு எண் பாருங்க 46. சுத்தமாவே. சரிங்களா? எல்லாத்தையும் சொல்றோம், ஆனா நாம சொல்றது அவர் ஏத்துக்க மறுக்கிறார். ஏன்னா அது புரியுதுங்களா? அங்க இயக்குறது என்ன நம்பருங்க? 46 அருமையா இயக்குதுங்களா? சரிங்களா? அவர் உணர வைக்கல. அப்ப உணர வைக்கல. அதே போல எண்களை தேர்வு செய்யும் பொழுது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஃபாலோ பண்ற விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒரு நல்லது பண்ணவங்களும் வருவாங்க, கெட்டது பண்ணவங்களும் வருவாங்க. ஒரு ஜாதகர் நம்மிடம் ஆலோசனை கேட்க வரும் பொழுது, சரிங்களா, உங்களுக்கு ஒரு தசை நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தசை நடக்கும். உங்க தசாநாதனுக்குரிய தெய்வத்தை வாடிக்கையாளர் வழிபாடு பண்ண சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது மிக சிறப்பான பலன் கிடைக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஸோ எனக்கு கேது தசை. சரிங்களா? எனக்கு சரிங்களா? இங்க பாருங்க, கற்பக விநாயகர். பொதுவா பிள்ளையார போய் வழிபாடு பண்ணாம எந்த ஜாதகர் கூப்பிட்டாலும் ஐயா சொல்ற மாதிரி ஃபோன் நம்பருக்கு பலன் கொடுத்துருவேன், கேட்குற கேள்விக்கு பலன் கொடுத்துருவேன். ஆனா ஆய்வு தொடவே மாட்டேன். நீங்க போய் உங்க ஜாதகத்தையோ அல்லது நீங்க போய் ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு பிள்ளையாருக்கு சிதற தேங்காய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு பிள்ளையார் முன்னாடி நின்றுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். பணம் அனுப்பிச்சா அதுக்கப்புறம் தான் வாங்குவேன், முன்னாடி அனுப்பிச்சா நான் வாங்க மாட்டேன். சரிங்களா? இப்படி பார்க்கும்போது பல முறை பல கஸ்டமருக்கு சக்சஸ். ஆனா இதுவரை இவர் அந்த விஷயத்த செய்யல. நான் சொன்ன நம்பர் வச்சு பாருங்க, அவர் அந்த பரிகாரத்தை போய் வழிபாடு செய்யாததால, இறை வழிபாடே செய்யாததால நம்ம அவருக்கு இப்போ உள்ள நம்பர் எடுத்து ரொம்ப நெருங்கிய வேண்டப்பட்ட. இவர் ஒரு மெத்தட பயன்படுத்துறாரு. அதே மெத்தட நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்னா, எல்லா வாடிக்கையாலையும் நான் போயிட்டு வர சொல்ல முடியாது, எல்லா நேரத்துலயும் வருவாங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறது, காலையில கிளம்பும் பொழுதே என் வீட்டு பக்கத்துல அரசமர விநாயகர் இருக்கிறாரு, சரி அவரை வணங்கிட்டு எல்லாருமே சிறப்பா இருக்கிற சொல்லி வழிநடத்த சொல்லி போய் ஆபீஸ்ல உட்காந்துரு. சரிங்களா? தினசரி நான் எங்க போறோம்னா போகலையோ, தினசரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அரசமர விநாயகர் அட்டண்டன்ஸ் போட்டு நம்ம ஆபீஸ்க்கே போவோம். ஆபீஸ்க்குள்ளேயே பிள்ளையார தாங்க வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய அனுபவமே வித்தியாசப்படுதே தவிர, ஆனா அங்க எல்லாமே ஒரே அலைவரிசையில இயங்குறோம். ஏன்னா கேதுங்கிறது ஞானத்துக்கு அதிபதி. சரிங்களா? தலை துண்டித்த பின்பு மீண்டும் உயிர் பெற்று ஆணை முகத்தை வச்சு மீண்டும் அனைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் தான் பிள்ளையாருங்க. புரியுதுங்களா?
ஒரு வாழ்க்கை துண்டிக்கப்பட்ட பின்பு முடிஞ்ச இடத்துல இருந்து துவக்கம் யாரை வழிபட்டா வரனா பிள்ளையார வழிபாடு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேதுதான் எல்லாத்துக்குமே இறுதியை குறிக்கிறவரு. எல்லா பக்கம் போயிட்டு இறுதியா தான் போயிட்டு வருவாங்க. சொல்லும் போதே கர்மத்தோட எல்லா பக்கம் சிக்கலோடவும் கர்மத்தோட தான் தீர்வு கிடைக்குமா நம்ம நண்பர் சொன்னாலும் வந்துக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு வருவாங்க. இறுதியா தான் வருவாங்க. இந்த வார்த்தைய வர கிளைண்ட் கொடுப்போம். இதுதான் இந்த வார்த்தையை வர கிளைண்ட் எல்லாம் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. நமக்கே அது பழகி போயிடும். கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வருங்க. நம்பிக்கையோட பயன்படுத்துங்க, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாடிக்கையாளர் வார்த்தையில இருந்து வருதுங்க. எங்களுக்கு அதே கேது நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த இறுதின்னு சொல்லக்கூடிய கேதின்னு வர்றதுனால கடைசியா இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குற மனநிலையில இல்லைன்னு சொன்ன வாடிக்கையாளர்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்குது. ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஸோ நம்ம முதல்ல நம்மளும் வந்து தெய்வ வழிபாடுங்கிறது தேவைங்க. தெய்வங்கள் இல்லாம நம்ம கிடையாது. ஸோ அடுத்த வாடிக்கையாளர். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. தாராளமா சொல்லலாங்கம்மா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம் இன்னொரு போன் பேசிட்டு இருக்கோம். அப்படியே லைன்ல இருங்க, அடுத்தது உங்களுக்கு பாத்துக்கலாம். சொல்லுங்க. ஒரு போன் பேசிட்டு இருக்கோம், அந்த கஸ்டமர் முடிச்சாலும் அடுத்து உங்களை பாத்துடலாமா? ஓகே. 89 ஓகே ஓகே 16 04 32. ஸோ இந்த எண் நீங்களா தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை யாரா ராஜநிலை ஜோதிடர்? ஸோ இல்லைம்மா, நாங்கள் எங்களோட கேள்வி என்னன்னா, யாரா ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி இந்த எண்ணை தேர்ந்தெடுத்தீர்களா அல்லது நீங்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா என்பதுதான் எங்களோட கேள்வி. ஓகே ஓகே. ஸோ இந்த எண் எவ்வளோ நாளாக இயக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாதம். என்ன தேவைக்காக எண்களை மாற்றம் செஞ்சீங்க? ஸோ இந்த எண் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களால் உணர முடிஞ்சது? படிப்புக்காக எடுத்தேன். சரிங்க. ஸோ படிப்புக்காக எடுத்து கொடுத்தவர் தவறான எண்ணதமா எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா சாரி நீங்க பேசிட்டு இருக்க எனக்கு சொல்லிட்டோம். 84 89 16 04 32. சரிங்களா? இந்த எண் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சிந்தனைகள் ஒன்றானால் வெற்றி உங்களுக்கு உண்டு. ஒரு மாசமா உங்களோட மனநிலை எப்படி இருக்குதுங்க? முதல்ல இருந்ததுக்கு இப்ப கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்களா? அதான் சொல்றேங்க. அதாவது வந்து நீங்க அந்த எண்களை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மைண்ட் அதிகரிக்கும். உங்களுடைய அந்த வில் பவர்னு சொல்லக்கூடிய கான்சென்ட்ரேஷன், அந்த இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வேகம் அதிகரிக்கும். நீங்க அந்த நம்பர் அதிகமா இயக்கணும். அது அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுக்கோசரம் நீங்க அதை ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 2 போன் பேசிட்டு மறுபடியும் பழைய எண்களையே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது திணறும். முழுக்க இந்த புது நம்பரை பயன்படுத்தினீங்கன்னா படிப்புல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க பழைய நம்பரையே பேசிட்டு இருக்கிறீங்களா, பயன்படுத்துறீங்களா? அதுதான் தவறு. ஆமாங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க புது நம்பரை வாங்கி அதை முழுக்க அந்த புது நம்பர் அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் 100% சிறப்பா இருக்கும். மறுபடியும் பழைய நம்பரை பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அது கூட போராடிட்டே இருக்கும். பெருசா நீங்க சக்சஸ் பண்றதுக்கு விடாது, கொஞ்சம் திணறும். அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ங்கிறதுனுடைய சதவீதம் குறைஞ்சு போயிடும். அதனால பழைய எண்களை வந்து நீங்க பயன்படுத்துறதை குறைச்சிட்டு இந்த முழு எண்களை, இந்த புது எண்களை முழுமையா நீங்க நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. மிக சிறப்பா படிப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க இப்போ? இல்ல உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க இப்போ? 20 வயசு தானுங்க ஆகுது. இப்ப படிங்க, படிச்சு அடுத்த ஒரு போஸ்டிங் போகும் பொழுது அதுக்குண்டான அமைப்புகளை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு பின்னாடி பார்க்கலாம், தப்பு இல்லை. இதுவே சிறப்பா உங்களுக்கு வழி நடத்தும். சரிங்களா? ஓகே, அனைத்தமைக்கு நன்றி. நல்லபடியா நீங்க பயன்படுத்தி இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குமா? ஸோ நீங்க நம்பிக்கையோடு இந்த எண்ணை பயன்படுத்துங்க. சரிங்களா? நீங்கள் அதாவது ராஜநிலை நேரப்படி இயக்காமல் பொதுப்படியே இந்த எண்ணெய் இயக்கி இருந்தால் கேளுங்க. உங்க அப்பா ஏதாவது டைம் சொல்ல கண்டிப்பா கொடுங்க. உங்களோட தந்தை பக்கத்துல இருக்காரு, கொடுங்க, பேசுவோம். ஐயா, ஹலோ ஐயா. சரி மன்னிக்குவோம். சரி சொல்லுங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றிம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் ஈடேறட்டும்.
நல்லபடியா படிச்சு வாழ்க்கையில மேன்மையடைய அம்மா உங்களுக்கு என்ன கேள்வி மொபைல் நம்பர் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதுலயே சொல்லிடுறோம். மொபைல் நம்பருங்களா? டேட் ஆஃப் பர்த் வேணும். வேண்டியது இல்லம்மா, நீங்க உங்க நம்பருக்குள்ள இது. ஆமாங்க சரிம்மா, இப்போ உங்களுக்கு என்ன கேள்விம்மா? சார், எனக்கு ஹஸ்பண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? என்னங்க அம்மா? எனக்கும் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப். சரிம்மா சரிம்மா சரி சொல்றேங்கம்மா. இப்போ நீங்க வந்து இப்போ இந்த எண்கள் எப்போ புடிச்சுமா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு 6-7 வருஷமா இருக்கும் சார். 6-7 வருஷமா இருக்கு. சரிம்மா, இப்போ நீங்க நல்ல விஷயத்துல தான் இருக்கீங்க, உங்க துணைவரும் நல்லா தான் இருக்காரு, ஓகேங்களா? உங்களுக்கான தொழில் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு சொத்து அப்படிங்கிற விஷயத்துல ஏதாவது மைனஸ் இருக்காமா? இருக்குங்க சார், எதுவுமே இல்லை சார். இல்ல. சரி, குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் எப்படிமா இருக்கு? இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் சார். இப்பதான் பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க. சரிம்மா சரி. இப்போ உங்களுடைய பண பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்காமா? ஆமா ஆமா இப்ப இது குறைஞ்சிருக்குதுங்களா? ஆமா. சரி, இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னாமா, உங்களுக்கும் உங்க துணைவருக்கான விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் ஆனா குழந்தை உருவானதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் உருவாயிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஆமா கரெக்ட் சார். சரி, அப்ப என்ன அப்படின்னா இந்த எண்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணும் நீங்க, சரிங்களா? ஏன்னா அவரு நல்லா தான் இருக்காரு, ஆனா ஏன் நமக்கான அந்த பண விஷயங்களை கொடுக்கறது இல்ல, உங்க எதிர்பார்ப்புகளை ஏமாற்றத்தை தான் கொடுக்குது, கரெக்டுங்களா? நீங்களும் சம்பாதிக்கிறீங்களாமா? இல்ல சார், நான் வீட்ல தான் சார். வீட்டுலதான் இருக்கீங்க. அப்ப அவரு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரா? தேவைக்கு பணம் கொடுக்குறாரா? பணம் கொடுக்கல, பட் தேவைன்னா மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா மட்டும் தான் வாங்கி தர்றாரு, எக்ஸ்ட்ராலாம் இல்ல. கொடுக்கறது இல்ல. அதுதான். ஏன்னா இங்க வந்து குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ முடியல, சரியாமா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீங்க நம்ம இப்படி கொண்டு போவோம்னு இந்த குடும்பத்தையும் நினைக்கிறீங்க, பட் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவரு கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது உங்களுடைய எண்ணமே, சரிங்களா? அந்த சரியான உங்க ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு, ஒத்துழைப்பு கம்மியா இருக்குமா, சரிங்களா? மற்ற விஷயங்கள் ஒன்றும் பெருசா இல்ல. ஆனா நீங்க இந்த நம்பர்ல உங்க குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் பலனை கொடுக்குது. இப்ப இதே உங்களுக்கு ஏதாவது லேட் ஆச்சுங்களா எப்படிங்க? குழந்தைங்களா சார்? குழந்தை 3 மாசத்துலயே வரணும், 4 மாசத்துலயே வந்துட்டேன் சார். இருந்துருச்சு. ரைட்டு. இப்ப குழந்தைக்கு இப்ப பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. ரைட்டு. உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சரியா இருக்குதுமா. ஆனா உங்களுடைய சொத்து அப்படி நீங்க வந்து ஒரு அசட்டா உருவாக்கி நம்ம ஒரு ராஜ்யம் பண்ணோம்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? ஆமா அந்த ராஜ்யத்திற்கு ராஜா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, ரைட்டுங்களா? உங்க கைக்கு பணமும் வர மாட்டேங்குது. ஆமா. இந்த விஷயங்களுக்கு நீங்க உங்க நம்பரை மாத்துங்க. ஏன்னா உங்க தேவைக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? ஆமா கரெக்ட் கரெக்ட். ஏன்னா உங்களுடைய தேவைக்கே ரொம்ப இழுத்து பிடிச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இருக்கிற பணம் கைக்கு வர மாட்டேங்குது, சரிங்களா? அதனால நீங்க வந்து இந்த எண்களை கொஞ்சம் மாத்திக்கிங்க. உங்க குழந்தைக்கும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கணும், சரிங்களா? உங்க குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கணும். உங்க கணவர் ஸ்தானமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி தொழில் அப்படிங்கிற விஷயம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பலன் தான் கம்மியா இருக்கு. நீங்க அதைத்தான் கேக்குறீங்க, கரெக்டுங்களா? அதாவது கை கட்டுறது வாய் கட்டுறது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் தான் நீங்க பேசுறீங்க, கரெக்டுங்களா? அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவிக்க முடியல, அவ்வளவுதான். டிப்ரெஷன். அந்த அதுலயே நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறீங்க, கரெக்டுங்களா? அப்ப நீங்க இதை மாத்திக்கிங்கம்மா. ஏன்னா நீங்க பிரெக்னண்டா வேற இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல மன உளைச்சலை கொடுக்காதீங்க. இது உங்க குழந்தைக்கும் பாதிப்பை கொடுக்கும். அதனால மன மகிழ்ச்சியோட இருங்க. அதனால நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும். நீங்க இந்த போன் நம்பரை மாத்திங்கம்மா. இந்த நம்பருக்கு மறுபடியும் போன் பண்ணி உங்களுடைய விஷயத்துல போன் நம்பரை மாத்திங்க. உங்க வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக இருந்து குழந்தையோட நல்ல ஆரோக்கியமா வாழுங்க. இங்க ராஜநிலை மூலம் உங்களை வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். என்னம்மா? ஆமா, இது நம்பர் மாத்தினாதான் வரும். ஏன்னா அவர் தனிச்சையா செயல்படுறாரு, கரெக்டா இல்லையா? நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தர் வீக்கா இருந்தா தான் உங்களை நாங்க ஜாயின் பண்ண முடியும், கரெக்டா இல்லையா? அதுதான் சொல்றேன், அவர் தனித்து செயல்படுகிறாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப உங்ககிட்ட இணக்கம் இல்ல, உங்ககிட்ட வரவு செலவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டேன், கரெக்டுங்களா?
வந்துட்டாருன்னா அவர் வருவாருன்னு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு, கரெக்டு தானே? வேலைக்கு போகணுங்கிற எதிர்பார்ப்பு. அதைத்தாம்மா சொன்ன, நீங்க வேலைக்கு போறீங்களான்னு நானே கேட்டேன். புரியுதுங்களா? ஓகே ஓகே. உங்களால வருமானம் இல்லம்மா, அதனால அவருக்கு அந்த விஷயம் மைனஸ் ஆகுது இல்ல. அப்புறம் எப்படி இணக்கம் வரும்? அப்ப பணத்தை கட் பண்ண நீங்க ஆட்டோமேட்டிக்கா போவீங்கன்னு அவர் ஒரு ஐடியா பண்றாரு, கரெக்ட் தானே? இப்ப நான் வேலைக்கு போனா அவரை நான் அனுப்பிடுவேன். கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த செல் நம்பரை கொஞ்சம் மாத்திக்கங்க. இல்ல இல்ல, நான் அது நான் தனியா வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். இதுக்கு லாஸ்ட் மட்டும் ஆன்சர். இல்ல, உண்மை உண்மை. அதாவது நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் மாறும், ரைட்டுங்களா? ஆனாலும் உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கத்தான் பாப்பாரு. ஓகே தான், நீங்க அதனாலதான் போக மாட்டேங்கிறீங்க, கரெக்ட் தானம்மா? நீங்க அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாம எப்படி இருக்கிறோம் தான் நீங்க போக மாட்டேங்கிறீங்க, இதான உண்மை. ஓகே, உண்மைதான் சார். இப்ப நான் வேலைக்கு போனா அவருக்கு எனக்கு ஒரு அன்பையும் ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வருங்கம்மா. நான் அதுதான் சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பண விஷயத்துல பிரச்சனையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், கரெக்ட் தானே? மட்டும் இல்ல சார், தனித்தனியாக. அம்மா, பணத்தை தொட்டு தான் அங்க ஆரம்பிச்சிருக்கு, ரைட்டுங்களா? பணத்தை தொட்டு தான் ஆரம்பிச்சிருக்குங்க, புரியுதுங்களா? நீங்க மோட்டிவேஷன்ல வேற மாதிரி அமைஞ்சதுனால அவர் வேலைக்கு போகட்டும்னு நினைக்கிறாரு, புரியுதுங்களா? சரி, இப்ப நீங்க பிராண்டா எத்தனை மாசமா இருக்கீங்க? சரி, இப்ப நீங்க ஏன் பிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய விஷயங்கள் குறையுதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அங்க விஷயம் தப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப அதை மாத்துங்க. நீங்க எண்களை மாத்தும் போது உங்க கணவருக்கு உங்களுக்கான விஷயங்களும் மாறும். குழந்தையை தேடி அவர் வருவாரு. இப்ப அவர் கேர் பண்ணிக்கிறது எவ்வளவு இருக்கு? மீடியமா தான் கேர் பண்றாரு உங்களை, கரெக்ட் தானே? அப்ப அதுதான் வறுமைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண விஷயம் தட்டுப்பாடு பிரச்சனை. அப்ப அந்த குழந்தைக்கான விஷயம் கிடைக்கலங்கிறது தான் நான் சொன்னேன், ரைட்டுங்களா? அப்ப நீங்க இதை மாத்துங்கன்னு தான் சொல்றேன் நான். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தேவையில்லைம்மா. நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கங்க. அறிவு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க வேற. அன்பு போகும்போது அறிவு வேலை செய்யாது, அடிமையாகும். சொல்லுங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்காரு, நீங்க ஏமாற்றத்தை கொடுத்ததுனால, புரியுதுங்களா? அதனால அவரு அங்க போயிருக்காரு. நான் அதுதான் சொன்னேன், நீங்க வந்து கொஞ்சம் இந்த எண்களை மாத்துங்க. குழந்தை பிறகுட்டுக்குமா, நீங்க ஒண்ணு போட்டு தேவையில்லாத மனசை குழப்பிக்காதீங்க, புரியுதுங்களா? குழப்பிக்காதீங்க. குழந்தை பிறந்தா சரியாயிரும். நீங்க எண்களை கொஞ்சம் மாத்திக்கங்க. நாங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்றோம், ஓகேங்களாமா? ஆமாங்கம்மா, நாங்க விளக்கமா கொடுக்குறோம். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றோம். ஏன்னா எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது, சரியாம்மா? ஆமா, சூசகமா தான் சொல்ல முடியும். நான் தான் உங்களை நேர்ல பார்க்க சொல்லிட்டேன். நீங்க பாத்துங்க, உங்களுக்கான வழிமுறையை நான் கண்டிப்பா சொல்றோம், ரைட்டுங்களா? ரைட்டுமா ரைட்டுமா. லைவ்ல சில விஷயம் பேச முடியாதுமா, அதனால நீங்க தனிப்பட்ட முறையில பேசுங்க, நாங்க சொல்றோம், ஓகேவாமா? ரொம்ப நன்றிமா, தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. ஐயா, இதுவரைக்கும் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவரும் எங்களோட நேரலையில தொடர்பு கொண்டதுக்கும் பார்த்து மகிழ்ந்தமைக்கும், எங்களுடைய சாதாரண கருத்துக்களை கேட்டு நீங்க பயன்பெறணுங்கிறதுக்காக சொன்னோம். தவறு தப்புகள் இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை தான் நாங்க சொல்லியிருக்கோம். இதுதான் சரி அப்படிங்கிறத நாங்க எதுவும் சொல்லல. இது பயன்பாட்டுல இருந்தா இதெல்லாம் சரியா இருக்குங்கிற உதாரணத்தோட தான் நாங்க சொல்றோம். இப்போ நீ வந்த கால்ஸுக்கும் நாங்க அந்த பலன்களை தான் சொல்லியிருக்கோம். அதனால நீங்க இதைய ஏத்துக்கிறது உங்களுடைய விருப்பம், ரைட்டுங்களா ஐயா? எங்களுடைய குருநாதருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். நாங்க 4 பேருமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய கோணத்தில் நாங்கள் ராஜநிலையை அணுகிய விதமும் அதில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைத்த பலனையும் நீங்கள் அழைத்த போது உங்களுக்கு பதில் தந்த விதமும் நிச்சயம் உங்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். நிறை குறைகள் இருப்பின் ஏற்றுக்கொள்ளவும். அதே சமயம் உங்களை மனம் நோகும்படி யாரையும் நாங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. எங்கள் கருத்து
உண்மை கருத்தாக இருக்கும். புரிந்தவர்கள் தெளிவு பெறுவார்கள். நீங்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதே சமயம் ராஜநிலை எண்கள் அற்புதம் செய்வதில் அபரிமிதமான சக்தி படைத்தது. நீங்களும் பயன்படுத்தி வாழ்வியல் மேன்மேலும் வெற்றி பெற ராஜநிலை குழுமம் மற்றும் ராஜநிலை டிவி, ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மற்றும் எங்கள் குருநாதர் சார்பாகவும் இங்கு பங்கு பெற்ற அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தருகிறோம். நன்றிகள் கோடி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. பார்த்த வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. பங்கு பெற்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்களாகிய நீங்கள் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ராஜநிலை யூடியூப் சேனல் முகநூல் வாயிலாகவும் எல்லாம் கண்டுகளித்து உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை எல்லாம் கேட்டு எங்களால் இயன்றவரை எதுவும் சரியோ தவறோ உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் ராஜநிலை பயின்ற ராஜநிலை கற்று அதில் கிடைத்த ஆய்வுகளை வைத்து உங்களுக்கு துல்லியமாக பலன் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறோம். இதில் நிறை குறைகள் இருப்பினும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஏதாவது திருத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம திருத்திக் கொள்கிறோம். பொதுமக்களாகி நீங்கள் அந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தை நம்பிக்கையோடு பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்களாக என்று வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க பேசுங்க. இதுவரைக்கும் நாங்க பேசின எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களோட நன்றிகள். நன்றி 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 அனைவருக்கும் நன்றி.